குட் மார்னிங் எவ்ரி ஒன். என்னோட வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? லேப்டாப் அண்ட் மொபைல் ஃபோன் ரெண்டுலேயுமே லைவ் கிளாஸ் கரெக்டாக ஓப்பன் ஆகுதா? செக் பண்ணிக்கோங்க. நேற்று உங்களுக்கு ஃபஸ்ட் 10 கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க் கொஸ்டினாக கொடுத்துருந்தேன். ஆனால் நிறைய பேர் சால்வ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ கொடுக்குற ஹோம்ஒர்க் கொஸ்டினை கரெக்டாக சால்வ் பண்ணுங்க. லைவ் கிளாஸஸை கரெக்டாக அட்டன் பண்ணுங்க. கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இருக்க கொஸ்டினை நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்க. என்ன சொல்லியிருக்காங்க? in a bag contain red, green and pink tokens. The ratio of the red to green token was 9:6. Ratio of pink to red token வந்து 18:16. What was the ratio of green to pink token? சிவப்பு, பச்சை மற்றும் இளஞ்சிவப்பு டோக்கன் வந்து ஒரு பையில இருக்கு. சிவப்பு பச்சை டோக்கனோட விகிதம் பாத்தீங்க அப்படின்னா 9:6ன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இளஞ்சிவப்பு மற்றும் சிவப்பு டோக்கனோட விகிதம் பாத்தீங்கன்னா 18:16ன்னு சொல்லியிருக்காங்க. பச்சை மற்றும் இளஞ்சிவப்பு டோக்கனோட விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிவப்பு மற்றும் பச்சை ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ரெட் மற்றும் கிரீன். ரெட் கிரீனோட ரேஷியோ வந்து நமக்கு 9:6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். அப்படிதானே? 3 3 9, 2 3 6, 3:2ன்னு எழுதிக்கலாம். அடுத்து இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க? இளஞ்சிவப்பு மற்றும் சிவப்பு, பிங்க் மற்றும் ரெட்டோட ரேஷியோ வந்து 18:16. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 9 2 18 அப்படிதானே? 9 2 18, 8 2 16ன்னு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும்? பச்சை மற்றும் இளஞ்சிவப்பு டோக்கன், கிரீன் மற்றும் பிங்கோட ரேஷியோ என்னங்கிறதா நாம சொல்லணும். இப்போ இங்க பாருங்க, இங்கேயும் ரெட் இருக்கு, இங்கேயும் ரெட் இருக்கு, அப்படிதானே? ஸோ இங்கேயும் ரெட் இருக்கு, இங்கேயும் ரெட் இருக்கு. இங்க ரெட்ல வந்து 8ன்னு இருக்கு, இங்க ரெட்ல வந்து பாத்தீங்கன்னா 3ன்னு இருக்கு. அப்ப ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இதை ஃபுல்லா 8ஆல மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரேஷியோ ஃபுல்லா நாம 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை 8ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெட்டு, கிரீனு, பிங்க்னு போட்டுக்கோங்க. 3 8 24, 8 2 16. ஸோ இங்க என்ன வரும்? 9 3 27ன்னு கிடைக்கும். அப்ப ரெட்டு, கிரீனு, பிங்கோட ரேஷியோ 24:16:27ன்னு கிடைச்சிரும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கிரீனுக்கும் பிங்குக்கும் உள்ள ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. கிரீனுக்கும் பிங்குக்கும் உள்ள ரேஷியோ என்னது? 16:27. 16:27ங்கிறது ஆப்ஷன் சி. கிளியரா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A trader buys. போன கொஸ்டின்ல எதுவும் டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஸ்கிரீன் நாட் விசிபிளா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? யாருக்காவது விசிபிளா இல்லையா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? நீங்க சொன்னாதான் அடுத்த கொஸ்டின் நம்ம மூவ் ஆக முடியும். ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? விசிபிளா தான் இருக்கா? ஓகே. A trader buys 80 pens at ₹8 each. He sells 60 of them at 12 each and the remaining at a 25% loss. What is the overall profit or loss? ஒரு வியாபாரி ஒரு பேனாவை வந்து மொத்தம் 80 பேனா வாங்குறாரு. பேனாவுக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 ரூபாய். ஒரு பேனாவுக்கு 8 ரூபாய். மொத்தம் 80 பேனா வாங்குறாரு. ஓகே, சோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? அவற்றில் 60 பேனாக்களை ஒரு பேனாவுக்கு 12 ரூபாய்க்கு விற்கிறாரு. மீதி இருக்க பேனா எல்லாத்தையுமே 25% நஷ்டத்துல விற்கிறாரு. அவரோட ஒட்டுமொத்த லாபம் அல்லது நஷ்டம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? ஒரு பேனா 8 ரூபாய், 80 பேனா வாங்குறாரு. அப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 8 × 80, 640 வந்து காஸ்ட் பிரைஸ். இப்போ செல்லிங் பிரைஸ் தான் நாம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ 80 பேனா இருக்கு. 80 பேனால 60 பேனாவை எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாரு? ஒரு பேனாவுக்கு 12 ரூபான்னு விற்கிறாரு. அப்ப 60 பேனா, ஒரு பேனாவுக்கு 12 ரூபாய். ஓகே, 60 பேனா விற்கிறாரு, ஒரு பேனாவுக்கு 12 ரூபாய். மீதி எத்தனை பேனா இருக்கும்? 80ல 60 பேனாவை ஒரு பேனாவுக்கு 12 ரூபான்னு வித்தாச்சு. மீதி எவ்வளவு பேனா இருக்கும்? 20 பேனா இருக்கும். ஓகேவா? 20 பேனா. ஒரு பேனாவோட விலை எவ்வளவு? நமக்கு ஒரு பேனாவோட உண்மையான விலை எவ்வளவு? 8 ரூபாய். ஓகேவா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 25% நஷ்டத்துல விற்கிறாரு. அப்போ இது நஷ்டமா லாபமாங்கிறது எதை வச்சு சொல்லுவோம்? காஸ்ட் பிரைஸை வச்சு தான் சொல்லுவோம். காஸ்ட் பிரைஸை விட அதிகமா வித்தோம் அப்படின்னா அது ப்ராஃபிட். காஸ்ட் பிரைஸை விட கம்மியா வித்தோம் அப்படின்னா அது நஷ்டம். அப்ப இங்க எவ்வளவு நஷ்டத்துக்கு விற்கிறாரு? 25% வந்து நஷ்டத்துக்கு விற்கிறாரு. அப்போ 20 பேனா கரெக்டா வித்தாருன்னா ஒரு பேனா 8 ரூபாய்க்கு விற்கணும். ஆனா இங்க வந்து நஷ்டத்துல விற்கிறாரு. புரியுதா? 20
20 பேனா, ஒரு பேனாவோட விலை 8 ரூபாய். அவர் அப்படியே 8 ரூபாய்க்கு விக்காம அதுல 25% என்ன பண்றாரு, நஷ்டத்துல விக்கிறாரு. 25% ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம், 1/4 எழுதலாம். அப்போ நஷ்டம்னா எவ்வளவு வரும், இதோட காஸ்ட் பிரைஸ் 4 பார்ட், அப்போ 1 ரூபாய் நஷ்டம்னா எவ்வளவு ரூபாய்க்கு விப்பாரு, 3 ரூபாய்க்கு விப்பாரு. ஓகே, அப்ப 8 into 3/4 நீங்க போட்டுடலாமா? இது எப்படி எழுதியிருக்கேங்கிறது புரியுதா? மீதி இருக்கிறது 20 பேனா, ஒரு பேனாவோட விலை வந்து 8 ரூபாய். அப்போ உண்மையான விலைக்கு வித்தாருன்னா 20 into 8ன்னு போடணும். ஆனா எப்படி விக்கிறாரு, 25% லாபத்துல விக்கிறாரு. ஓகே, அப்ப 25% லாபம் அப்படின்னா டோட்டல் 100%, 100% டோட்டல், அதுல 25% நஷ்டம் ஆயிருது. அப்ப மீதி எவ்வளவு விப்பாரு, 75%க்கு விப்பாரு. 75% ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம், 3/4 எழுதலாம். நீங்க 75/100 போட்டு 3/4 போட்டாலும் கரெக்ட் தான். இல்ல அந்த 1/4 போட்டுட்டு அதுல இந்த 1 பார்ட் நஷ்டம் அப்படினாலும் 3/4 போட்டுக்கலாம். அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவு வரும், 720. இத கட் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் கட் ஆகும். 720 plus 6 12 120. அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவு வரும், 720 plus 120 840 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அவருக்கு கிடைத்த ஒட்டுமொத்த லாபம் அல்லது நஷ்டம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பொருளோட உண்மையான விலை 640, அதை விற்ற விலை 840. லாபமா நஷ்டமா, லாபம் தான். அப்போ நாம இந்த லாஸ் ஆப்ஷன் ஏசியை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப எவ்வளவு ரூபாய் லாபம் கிடைக்குது, 840 மைனஸ் 640 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 840 ரூபாய்க்கு வித்தாருன்னா எவ்வளவு லாபம், 200 ரூபாய் லாபம். 840 மைனஸ் 640 200. 200ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போயிரோமா? இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? செகண்ட் கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, 25% of a number is added to 96, then the result is same number, 75% of the number is what? இந்த கொஸ்டின் ஏற்கனவே நம்ம லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஒரு எண்ணோட 20% மதிப்பு கூட 96 கூட்டணும் அப்படின்னா அந்த நம்பரே கிடைக்குதாம். அந்த நம்பரை நான் 100% எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ அந்த நம்பர்ல 20% பிளஸ் அது கூட 96 நான் கூட்டினேன் அப்படின்னா எனக்கு அந்த நம்பரே திருப்பி கிடைக்குது, 100% திருப்பி கிடைக்குது. இப்போ எனக்கு அந்த எண்ணின் 75% என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பெர்சன்டேஜ் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 100 minus 20 80%. 80% எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 96க்கு ஈக்குவலா இருக்கும். எனக்கு கொஸ்டின்ல 80% கேட்கல, 75% தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதுல இருந்து 1% என்ன வரும், 96 divided by 80 அப்படின்னு போட்டுடலாம். அப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, 75% கேட்டிருக்காங்க. 1% 96 by 80 னா 75% என்ன வரும், 96 by 80 into 75. So 16 5 80, 15 5 75. So 16 6 16 96, 15 6 90. ஓகே, அப்போ அந்த நம்பரோட 75% எவ்வளவு, 90. 90ங்கிறது ஆப்ஷன் சி. கிளியரா? ரொம்ப சிம்பிள். டோட்டலா 100% எடுத்துக்கோங்க. அப்ப இதை ஃப்ரேம் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மல் சிம்பிளிபிகேஷன் தான். ஓகே, இப்படியும் நீங்க சால்வ் பண்ணலாம். புக்ல என்ன மாதிரி சால்வ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம RS அகர்வால் புக் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த நம்பரை n வச்சிருப்பாங்க. ஓகே, நம்பரோட 20%. அப்ப இந்த n-ல 20% பார்க்கணும். 20% ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம், 1/5 எழுதலாம். அப்ப அந்த நம்பரை n வச்சுட்டு 1/5n பிளஸ் அது கூட 96 கூட்ட சொல்லுவாங்க. 96 கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குது, அதே நம்பர் தான் கிடைக்குது. அதே நம்பர் மீன்ஸ் n தான் கிடைக்குது. இங்க நம்ம 100% வச்சு பண்ணோமா, புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா n வச்சு பண்ணிருப்பாங்க. சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா n minus n/5 equal to 96 கிடைக்கும். அப்போ 5 5n minus n வந்து எத்தனை, 4n 4n equal to 96. இதை கேன்சல் பண்ணிருப்பாங்க, 24 டைம்ஸ் போகும். அப்ப என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா 120. அப்ப அந்த நம்பர் என்னது, 120. இப்போ நமக்கு 75% தான் வேணும். 75% ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம், 75/100 எழுதுவோம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3/4 கிடைக்கும். அப்ப 75% ஆஃப் தட் நம்பர் என்னது, 120 into 3/4 போடுவீங்க. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும், 3 டைம்ஸ் போகும். சோ ஆன்சர் என்ன வரும், 90 அப்படின்னு கிடைக்கும். இது புக்ல இந்த மெத்தட் போட்டிருப்பாங்க. நீங்க எதுனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். 100% வச்சுனாலும் பண்ணிக்கலாம், அந்த நம்பரை n வச்சுனாலும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். எந்த மெத்தட்னாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த 3 கொஸ்டின்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? 3 கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கோம். 3 கொஸ்டின்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, 4வது கொஸ்டின் பாருங்க.
The price of a shirt is first increases by 18% and then decreased by 18%. What is the overall percentage decrease in its price? ரொம்ப ஈஸியான கொஸ்டின், டெய்லி பார்க்குற ஃபார்முலா தான். ஒரு சட்டையோட விலை ஃபர்ஸ்ட் 18% அதிகமாகுதான், இன்னொரு டைம் 18% கம்மியாகுதான். அதோட விலையில் ஏற்படக்கூடிய சதவீத குறைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். மெத்தட் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ரெண்டாவது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பர்சன்டேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா டைரக்டா ஒட்டுமொத்த சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 100. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 18% இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து 18% கம்மி ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸோட வேல்யூ 18, அப்ப 18 ஸ்கொயர் எவ்வளவு 324, 18 into 18, அப்ப 324 டிவைடட் பை 100 போட்டுடலாம். அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும், 3.24%. பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மாதிரி கூடி குறையுது அப்படின்னாலே எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 100, ஃபர்ஸ்ட் ஒரு 18%, ரெண்டாவது ஒரு 18% கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 100 நமக்கு என்ன கிடைக்கும், 3.24% கிடைக்கும். ஓகே, சோ இது வந்து சேம் நம்பர், ஃபர்ஸ்ட் ஒரு 5% கூடுது, அடுத்து 5% குறையுது, இல்ல 10 கூடுது 10 குறையுதுன்னு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். இல்லனா இன்னொரு மெத்தட் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா a plus b plus ab divided by 100 சொல்லி கொடுத்திருக்கேனா. இப்ப லைவ்லயே ஒரு 2-3 தடவை பார்த்திருக்கோம் அந்த ஃபார்முலாவை. ஃபர்ஸ்ட் 18% இன்க்ரீஸ் ஆகுது, அதிகமாகுது. சோ அப்போ பிளஸ் 18 எடுத்துக்கோங்க. அடுத்து 18% கம்மி ஆகுது, மைனஸ் 18 எடுத்துக்கோங்க. கம்மி ஆகுறதுனால மைனஸ், இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 18 மைனஸ் 18 a இன்டு b பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 18 இன்டு 18 டிவைடட் பை 100. அப்ப ஆன்சர் என்ன வரும், 18 கேன்சல் ஆகிரும். இங்க 18 ஸ்கொயர் எவ்வளவு 3.24 மைனஸ் 3.24. இந்த புள்ளி இருக்கா, சோ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிரலாம். மைனஸ் 3.4%. அப்போ மைனஸ்ல ஆன்சர் வந்திருக்கா, அப்போ 3.4% குறைவு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சோ இந்த இது படியும் நீங்க சால்வ் பண்ணலாம், இல்ல எக்ஸ் ஸ்கொயர் பை 100 படியும் சால்வ் பண்ணலாம். ரெண்டுல எந்த ஷார்ட்கட்னாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளியரா? அடுத்த கொஸ்டின், இதுவும் நம்ம லைவ்ல பார்த்த அதே மாடல்ல வந்திருக்கு. என்ன சொல்லிருக்காங்க, price of a fuel decreases by 20%, 30%, 20% in 3 successive months, but increases by 40% in the 4th month. What is the percentage increase or decrease in the price of fuel in the 4th month as compared to its original price? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எரிபொருளோட விலை 3 தொடர்ச்சியான மாதங்கள்ல 20%, 30%, 20% அப்படின்னு குறையுது. 4வது மாசத்துல 40% அதிகமாகுது. அசல் விலையோட கம்பேர் பண்ணும்போது ஃபைனலா இருக்கக்கூடிய அந்த சதவீத உயர்வு அல்லது குறைவு எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுது, எவ்வளவு குறையுது, 20, 30, 20 இப்படி குறையுது. ஃபைனலா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, 40% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, எனக்கு கொஸ்டினை பார்க்க முடியாதுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து இனிஷியல், ஓகே, கீழே வந்து இனிஷியல், மேல வந்து ஃபைனல்னு போட்டுக்கோங்க. ஓகே, இனிஷியலா நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, 20% வந்து நமக்கு வந்து கம்மி ஆகுது. ஓகே, அப்போ 20% கம்மி ஆயிடுச்சுன்னா அதை பிராக்ஷன்ல எப்படி எழுதலாம், 1/5 எழுதலாம். அப்ப இனிஷியலா அதோட விலை 5 ரூபான்னு இருந்திருக்கு, இப்போ 1 ரூபாய் கம்மி ஆயிருக்கு. அப்ப என்னவா மாறி இருக்கும், ஃபைனல்ல 4 ரூபாயா மாறி இருக்கும். ஓகே, அடுத்து இன்ட், அடுத்து என்ன ஆகுது, 30% கம்மி ஆகுது. அப்ப 30% பிராக்ஷன்ல எப்படி எழுதலாம், 3/10 எழுதலாம். இனிஷியலா 10 ரூபான்னு இருந்திருக்கு. ஓகே, எவ்வளவு கம்மியா இருக்கு, 3 ரூபாய் கம்மியா இருக்கு. சோ 10 - 3 இப்ப 7 ரூபாயா மாறி இருக்கு. அடுத்து இன்ட், அடுத்து என்னது, 20% கம்மியா இருக்கு. 20% பிராக்ஷன்ல 1/5 எழுதலாம். இப்பதான் நம்ம எழுதணும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 4/5 அப்படி பார்த்து எழுதிருவோமா. ஓகே, அடுத்து என்ன ஆகுது, 40% இன்க்ரீஸ் ஆகுது. 40 பிராக்ஷன்ல எப்படி எழுதலாம், 2/5 எழுதலாம். அப்ப இனிஷியலா 5 ரூபான்னு இருந்திருக்கு, இனிஷியலா 5 ரூபான்னு இருந்திருக்கு. அடுத்து எப்படி ஆகுது, 2 ரூபாய் குறையுதா கூடுதா, 2 பார்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்ப 5 + 2 7, 5 இருந்த இடத்துல இப்ப 7 மாறிடுச்சு. இப்ப ஏதாவது கட் பண்றதுக்கு வழி இருக்கா, இதை மட்டும் கட் பண்ணலாம். 2 டைம்ஸ் போகும், 5 டைம்ஸ் போகும். அப்போ ஃபைனல் பை இனிஷியல் ஈக்குவல் டு நமக்கு 28 × 14 கிடைக்கும். மேல கீழே 5/4 கிடைக்கும். அப்ப 28ஐயும் 14ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 32, 8, 16, 19, 3, 392. அப்போ மேல என்ன கிடைக்கும், 392. கீழே என்ன வரும், 5/4. 5/4 எப்படி எழுதலாம், 625 எழுதலாமா. 5 ஸ்கொயர் வந்து 25, 25 × 25 625.
அப்ப இனிஷியலா 625 ரூபாய், ஃபைனலா பாத்தீங்கன்னா 392 மாறி இருக்கு. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, சதவீத உயர்வு அல்லது குறைவு என்னன்னு கேட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, குறைஞ்சிருக்கு அப்படிதானே. 625 இருந்தது 392 எனக்கு என்ன ஆகிருக்கு, கம்மி ஆகிருக்கு. ஓகே, அப்ப இதுல ஆப்ஷனுக்கு வாங்க, டிக்ரீஸ் இருக்கு எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணிரலாம். ஓகே, இப்போ ஆப்ஷன் சாரி டிக்ரீஸ் சாரி எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா இன்க்ரீஸ் இருக்கு, இப்போ என்ன ஆகிருக்கு, டிக்ரீஸ் தான் ஆகிருக்கு. அப்ப இன்க்ரீஸ் இருக்கு எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிரலாம், இன்க்ரீஸ் இருக்கு எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணிரலாம். ஓகேவா, அப்ப ஆப்ஷன் ஏ அல்லது பி ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் எனக்கு கரெக்டா இருக்கும். இப்ப எவ்வளவு கம்மி ஆகிருக்கு, 625 மைனஸ் 392 3 3 சோ 2 233 கிடைக்கும். ஓகே, அப்ப 233 எதுல இருந்து கம்மியா இருக்கு, 625ல இருந்து. சோ பெர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க, இன்டு 100 போட்டுக்கோங்க. 0 வச்சு கட் பண்ணோம்னா எத்தனை வரும், 4 25 100, 25 25 125. ஓகேவா, இது வந்து ஸ்கொயர் நம்பர், இதுவும் 25ஆல டிவைட் ஆகும் அப்படிதானே. சோ இப்போ நாம என்ன பண்ணலாம், அடுத்து எனக்கு 233 into 4 divided by 25 கிடைக்கும். ஓகே, அப்ப 25 வச்சு இதை கட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நான் இதை 100 மாத்த போறேன். அதனால மேலையும் கீழே நான் 4ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 4ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 233 into 16 divided by 100 கிடைக்கும். ஓகே, இப்ப யூனிட் டிஜிட் வச்சு பாருங்க, லாஸ்ட் எதுல முடியணும், 8ல முடியணும். ஓகே, சோ 8ல முடியற மாதிரி ஆப்ஷன் ஏபி தான் இருக்கு. அதுல 8ல முடியற மாதிரி ஆப்ஷன் பில மட்டும் தான் இருக்கு. ஓகேவா, புரியுதா. இதை உட்கார்ந்து 25 வச்சு கட் பண்ணோம்னா எக்ஸாம்ல நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும், கட் பண்ண கஷ்டமா இருக்கும். கீழே 0 வர்ற மாதிரி மாத்திக்கோங்க. அப்ப இதை மல்டிப்ளையே பண்ண வேண்டாம், ஆன்சர் என்னன்னு ஆப்ஷனை பார்த்தே சொல்லிடலாம். 37.28. ஓகே, 37.28% டிக்ரீஸ், இதுதான் இதுக்கான ஆன்சர். புரியுதா, ஏன்னா யூனிட் டிஜிட் 8 வரும், 8ல முடிகிற ஆன்சர் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, ஆப்ஷன் பி தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின். இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? 5 கொஸ்டின். நோ இன்டர்நெட் கனெக்ஷனா? இல்லையே, கனெக்ஷன் எல்லாம் எனக்கு கரெக்டா இருக்கு. இன்டர்நெட் ஸ்பீடா தான் இருக்கு, கனெக்ஷன் கரெக்டா தான் இருக்கு. சோ ஸ்கிரீன் ஓபன் ஆகலையா, என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா, ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? லாஸ்ட் கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அது உங்களுக்கு ஆடிபிளா இருந்துச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? 6th கொஸ்டின் பார்க்கலாமா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஓகே, 6th கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, 6th கொஸ்டின். A class of 100 students took a physics test. ஒரு கிளாஸ்ல மொத்தம் 100 பேர் இருக்காங்க, அவங்க பிசிக்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. 37 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் வந்து 84. அதர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 37 போக மீதி இருக்கிறவங்களா, அவங்களோட ஆவரேஜ் பார்த்தோம்னா 96. வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் த ஹோல் கிளாஸ்? ஒரு கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 100 பேர் இருக்காங்க. ஓகே, மொத்த மாணவர்கள் வந்து 100 பேரு, அதுல 37 மாணவர்கள் ஆவரேஜ் வந்து 84. அதாவது 100 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, அதுல 37 பேருக்கு ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா 84 கிடைக்கி. சோ 37 பேரோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 84. இது ஸ்டூடெண்ட், இது ஆவரேஜ்னு வச்சுக்கோங்க. அந்த 37 போக மீதி எத்தனை பேர் இருப்பாங்க, மொத்த கிளாஸ்ல 100 பேரு, அதுல 37 பேரோட ஆவரேஜ் 84, மற்ற மாணவர்களோட சராசரி வந்து 96. அப்ப மீதி எத்தனை இருக்காங்க, 100 மைனஸ் 37 63. இவங்களோட ஆவரேஜ் வந்து எவ்வளவு அப்படின்னா 96. இப்போ மொத்த வகுப்போட சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ கண்டுபிடிக்கலாமா? அப்போ அந்த கிளாஸோட மொத்த சராசரி 37 பேரோட ஆவரேஜ் 84னா கூட்டுத்தொகை என்ன வரும், 37 இன்ட்டு 84. ஓகே, பிளஸ் இங்க வாங்க, இப்போ 63 பேரோட ஆவரேஜ் வந்து 96 அப்படின்னா எனக்கு கூட்டுத்தொகை என்ன வரும், 63 இன்ட்டு 96 கிடைக்கும். ஓகே, சோ இப்போ டிவைடட் பை ஆவரேஜ்னா என்னது, மொத்த சம்மு டிவைடட் பை நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனை இருக்காங்கன்னு. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனை இருக்காங்க, 100 பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ இதை வந்து நாம என்ன பண்ணணும், இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். யூனிட் டிஜிட் வச்சு பாக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? 7 4 28,
யூனிட் டிஜிட் பாருங்க 7 4 28 8ல முடியும். அடுத்து 6 3 18 ஆன்சர் 8ல முடியும். ஓகே, அப்ப இதுல வர ஆன்சரையும் நீங்க என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்ப 8 8 16 16க்கு 6 வரும். யூனிட் டிஜிட் என்ன வரும், 6 வரும். அப்போ எனக்கு புள்ளி அதாவது 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும் போது எனக்கு என்ன வரும், பாயிண்ட்டுக்கு அடுத்து இங்க யூனிட் டிஜிட்ல 6 இருக்கும். பாயிண்ட்டுக்கு அடுத்து 6 இருக்கிறது ஆப்ஷன் ஏல மட்டும்தான். அப்ப ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். நான் சொல்றது புரியுதா, நான் சொல்ற ஷார்ட்கட் புரியுதா? எக்ஸாம்ல உட்காந்து 37 into 84 63 into 96 மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஓகே, யூனிட் டிஜிட் வச்சு ஈஸியா எலிமினேட் பண்ணி ஆப்ஷன் ஏ தான் நம்ம ஆன்சர்னு சொல்லிடலாம். கிளியரா புரியுதா? ஓகே, சோ இப்போ என்ன ஷார்ட்கட் சொன்னேங்கிறது புரியுதா? சோ இந்த மாதிரி ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் வந்து எக்ஸாம்ல யூஸ் பண்ணுங்க. இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்றதுக்கு நான் இதை இன்னும் கொஞ்சம் சுருக்கிக்கலாம். எப்படி சுருக்கிறேன் அப்படின்னு பாருங்க. சோ நான் பார்த்ததுமே எக்ஸாம்ல ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். இப்போ எப்படி சுருக்கமா எழுத போறேன்னு பாருங்க. 37 into இந்த 84 எப்படி எழுதலாம், 12 into 7 எழுதலாம். 12 into 7 எழுதிக்கலாம். பிளஸ் 63 9 into 7 எழுதிக்கலாம். இன்ட்டு 96 வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 12 into 8 எழுதிக்கலாம். டிவைடட் பை 100. இப்ப இதுலயும் 12 into 7 காமனா இருக்கு, இதுலயும் 12 into 7 வந்து காமனா இருக்கு. அதாவது 84 வந்து காமனா இருக்கு. அப்ப அந்த 84 வெளியில எடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு உள்ள என்ன கிடைக்கும், 37 plus 72 கிடைக்குமா? 72 divided by 100. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்கும், 84 into 72 plus 37 9 7 3 10 109 divided by 100. ஓகே, சோ இப்போ இத மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 109 into 84 9 4 36. சோ 4 9 8 72 8. சோ 6 5 7 4 11 8 1 9. ஓகே, 91.56 கிடைக்கு. ஓகே, 91.56 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப எனக்கு 91.56 இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா 91.6 கிடைக்கும். ஓகே, 91.6ங்கிறது ஆப்ஷன் ஏ. கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க இந்த ஸ்டெப்லயே ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். சப்போஸ் 2 ஆப்ஷன் 0.6ல முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட்டா மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா குயிக்கா ஆன்சர் வந்துரும். ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க, the ratio of two numbers is 2:3. their HCF is 6. find their LCM. ரெண்டு எண்களோட விகிதம் வந்து 2:3. அதோட மீபோவா வந்து 6. மீச்சீமா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ரெண்டு நம்பரோட ரேஷியோ வந்து 2:3. ஓகே, இது வரைக்கும் நாம பார்த்ததுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப எல்லாமே ஓகே தானே? எதுவும் ப்ராப்ளம்னா சொல்லுங்க. ஏன்னா நான் சால்வ் பண்றது ஒரு ஸ்கிரீன்ல சால்வ் பண்ணுவேன், உங்களோட சாட் பாக்குறதுக்கு இன்னொரு ஸ்கிரீனுக்கு நான் வரணும். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெண்டு எண்களோட விகிதம் 2:3. மீபோவா வந்து 6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப HCF 6. அதோட மீச்சீமா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப HCF 6, அந்த நம்பரோட ரேஷியோ 2:3னா அந்த நம்பர்ஸ் வந்து என்னவா இருக்கும்? இது வந்து A, Bன்னு வச்சுக்கோங்க. ரேஷியோ HA HB அப்படிதானே? இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்ப அந்த நம்பர் என்னது, 6 into 2 12. இன்னொரு நம்பர் 6 into 3 18. இதுதான் என்னது, அந்த நம்பர்ஸ். ஓகே, அப்ப அதோட மீச்சீமா கேட்டிருக்காங்க. அப்போ 12 18ஓட மீச்சீமா என்ன வரும்? இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் எதுன்னு பார்க்கணும். 18. 18 12ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப அந்த 18 டபுள் பண்ணணும். டபுள் பண்ணோம் அப்படின்னா 36ன்னு கிடைக்கும். அப்ப அதுதான் என்னது, LCM. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா 36. 36ங்கிறது ஆப்ஷன் டி. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, இந்த கொஸ்டின் இதுல என்ன சொல்லியிருக்காங்க, 2 trains are moving in opposite direction at the speed of 100 km per hour, 140 km per hour. length of one train வந்து 490 meter. time taken by them to cross each other in 22 seconds. length of the other train rounded off 2 decimal place. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஏற்கனவே நம்ம அடிக்கடி பாக்குறதுதான். ரெண்டு ரயிலு, அதோட இது வந்து ஸ்பீடு வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னோட ஸ்பீடு வந்து 100 km per hour, இன்னொன்னு வந்து 140 km per hour. ஓகே, ஸ்பீடு 1. ட்ரெயினோ ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட ஸ்பீடுன்னு வச்சுக்கிடுவோமா? இதோட ஸ்பீடு வந்து
100 கிலோமீட்டர் பெர் ஹவர். ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 140 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் எனக்கு வர்றாங்க. ஓகே, ஒரு ட்ரெயினோட லென்த் வந்து 490 மீட்டர். அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட லென்த் வந்து 490 மீட்டர். ரெண்டாவது ட்ரெயினோட லென்த் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அது ரெண்டும் ஒண்ணு கடக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் வந்து 22 செகண்ட். ஓகே, இந்த கான்செப்ட் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கடந்து போகுது அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸுங்கிறது யாரு, ரெண்டு ட்ரெயினோட லென்த்தையும் ஆட் பண்ணணும். அதுதான் நமக்கு என்னது, டிஸ்டன்ஸ். அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஓகே, இப்படியே வச்சுனாலும் சால்வ் பண்ணுங்க. இப்போ நமக்கு ஸ்பீடு வந்து என்னது, இது 100, இது 140. நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் தான் தேவை, இன்னொரு ட்ரெயினோட லென்த் தான் தேவை. இங்கேயே நாளும் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்னு போட்டுக்கோங்க. ஓகே, அப்ப டிஸ்டன்ஸ்ங்கிறது யாரு, இந்த ட்ரெயினோட லென்த் பிளஸ் இந்த ட்ரெயினோட லென்த். ஓகே, அப்ப நம்ம கிடைக்கும் 490 பிளஸ் ரெண்டாவது ட்ரெயினோட லென்த் ஈக்குவல் டு ஸ்பீடு வந்து ரெண்டு ட்ரெயின் இருக்கு. ஒரு ட்ரெயின் இப்படி பார்க்க வருது, ஒரு ட்ரெயின் இப்படி பார்க்க வருது, ஆப்போசிட் டைரக்ஷன்ல வராங்க. அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன வரும், ரெண்டையும் ஆட் பண்ணணும். ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 100 பிளஸ் 140 240 கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன வரும், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இங்க நல்லா கவனிங்க, ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு, டைம் வந்து எதுல இருக்கு, செகண்ட்ல இருக்கு. அப்ப இந்த கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்தணுமா, அப்போ 5/18 மல்டிப்ளை பண்ணணுமா. ஓகே, அப்போ ஸ்பீடு போட்டேன். இப்போ டைம் எவ்வளவு, 22. அப்போ இன்ட்டு 22 போட்டுடலாமா, அவ்வளவுதான். இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகே, இது வரைக்கும் புரியுதா? இப்ப கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 3 6 18 40, 4 6 24. வேற ஏதாவது கட் பண்ண வழி இருக்கா? இல்ல. அப்போ 490 பிளஸ் ரெண்டாவது ட்ரெயினோட லென்த் ஈக்குவல் டு 40 இன்ட்டு 5 200. அப்படிதானே? ஸோ 200 இன்ட்டு 22/3 இருக்கும். அப்போ நமக்கு 4400 வரும். இந்த 3 இங்க கொண்டு வந்துருங்க. இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா 49 இன்ட்டு 3 9 3 27 12 12 2 14 1470 பிளஸ் ரெண்டாவது ட்ரெயினோட லென்த் ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4400 கிடைக்கும். இதுல இருந்து ட்ரெயினோட லென்த் ஈக்குவல் டு 4400 மைனஸ் 1470. ஆன்சர் அதாவது என்ன கிடைக்கும், 3 மல்டிப்ளை பண்ணும்போது இங்கேயும் 3 வரும் இல்லையா, இதை 3 மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா இதையும் 3 மல்டிப்ளை பண்ணணும், இதையும் 3 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ கேன்சல் பண்ணோம்னா 0 3 13ல 4 போச்சுன்னா 9. ஸோ 3000 சாரி 3ல 1 போச்சுன்னா 2 2930. ஓகே, இப்போ 3 இன்ட்டு ட்ரெயினோட லென்த் வந்து இதுனா அந்த ரெண்டாவது ட்ரெயினோட லென்த் என்னது, 2930 டிவைடட் பை 3. ஸோ ஆன்சர் என்ன வரும், 9 3 27. திருப்பி எத்தனை தடவை போகும், 7 3 21. திருப்பி 97 ஆரம்பிக்கும். ஆன்சர் எல்லாமே 97 தான் ஆரம்பிச்சிருக்கா, சூப்பர். ஸோ 21 6 3 18 976 ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ ஆப்ஷன் ஏயையும் டியையும் மட்டும் தான் எலிமினேட் பண்ண முடியும், பிசி இருக்கு. ஓகே ரைட்டு. அப்போ 6 3 18, அடுத்தும் 6 3 18 6 3 18 தான் போய்கிட்டு இருக்கோம். 976.67 ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி எலிமினேட் பண்ணிடலாம், சி தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? எட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கோம். இந்த 8 கொஸ்டின் வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, 9வது கொஸ்டின் பாருங்க. If an item marked 594 sold for 155, what is the discount percentage? பேசிக்கான கொஸ்டின். ஒரு பொருள் இருக்கு, அதோட குறித்த விலை வந்து 594, அதோட விற்ற விலை வந்து 155னா தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 594 இங்க விற்ற விலை எவ்வளவு அப்படின்னா 155. அப்ப டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, நமக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 594 மைனஸ் 155. ஸோ என்ன வரும், 439. 9 ரைட் 439 அப்படிதானே. ஸோ 439 தான் டிஸ்கவுண்ட். எனக்கு டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. டிஸ்கவுண்ட்டை மேலே போடுங்க, 439 டிவைடட் பை டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும். அப்போ எதுல இருந்து கண்டுபிடிப்போம், மார்க் பிரைஸ்ல இருந்து தான். அப்போ மார்க் பிரைஸை கீழே போடுங்க, பெர்சன்டேஜ்ங்கிறதுனால 100 போட்டாச்சு.
ஓகே, கேன்சல் பண்ணணும் இப்போ. ஸோ கொஞ்சம் பெரிய நம்பரா தான் இருக்கு. ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம்? 439 00 594 எத்தனை தடவை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 7 டைம்ஸ் தான் போகும். ஏன்னா எல்லா ஆப்ஷனும் 7ல தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அப்போ 7 நாள் 28, 9 நாள் 63, 65, மீதி 6, ஸோ 41 வரும். ஸோ திருப்பி இங்க 10ல 8 போனா 2, 8ல 5 போச்சுன்னா 10ல 8 போனா 2, ஸோ திருப்பி 8ல 5 போச்சுன்னா 3, அதுக்கப்புறம் 2 வருமா? அடுத்து 0 இறக்கிரலாம். வேற எத்தனை தடவை போகும்? 2 டைம்லாம் போக வாய்ப்பு கிடையாது. அப்படிதானே? ஸோ 2 டைம் போக வாய்ப்பு இல்ல. 3 டைம் போதான்னு பார்க்கலாம். 3 டைம் சரி 5 டைம்ஸ் போச்சு அப்படின்னா நமக்கு 5 25 ஆயிரும். 5 25 ஆயிரும். ஆனா இங்க நமக்கு 23 தான் இருக்கு. ஸோ அப்போ 5 வராதுன்னா 6ம் வராது. அப்ப நமக்கு ஆப்ஷன் டி இதுதான் கரெக்ட். நான் சொல்றது புரியுதா? என்ன மேடம் எல்லா ஆப்ஷனையும் வராதுன்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணிட்டு டிஏ மட்டும் சொல்றாங்கன்னு யோசிக்க கூடாது. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் 7ல தான் ஆரம்பிக்குங்கிறத எல்லா ஆப்ஷனையும் வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இப்போ எனக்கு 23 வந்திருக்கு. மீதி ஆப்ஷனை நான் செக் பண்றேன். செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு அடுத்து 2 இருக்கு. ஸோ 2 டைம் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 2 டைம் போச்சுன்னா 1000க்குள்ளதான் 1100 200க்குள்ள தான் வரும் ஒரு அப்ராக்சிமேட்டா. அதனால நான் இதை எலிமினேட் பண்ணிடுறேன். அடுத்து எனக்கு இருக்கக்கூடிய நம்பர் எதுனா 5. 5 டைம்ஸ் போட்டேன் அப்படின்னா எனக்கு 5 5s are 25 தாண்டி போயிருது. ஆனா இருக்கிறதே இங்க 23 கிட்ட தான். அப்போ 5ஏ வராதுன்னா 6ம் வராது. அப்படிதானே? 5க்கே தாண்டி போகுதுன்னா 6க்கும் தாண்டி போயிரும். அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். அடுத்து கஷ்டப்பட்டு நாம வந்து என்ன பண்ண வேண்டாம்? டிவைட் பண்ண வேண்டாம். இப்படி ஸ்மார்ட்டா நாம ஐயோ ஆன்சர் பி சொல்லியிருக்காங்களா? சாரி 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, என்னன்னு பார்ப்போம். 594 ஆப்ஷன் பி தான் ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பியா வருது 73.91. ஆன்சர் தப்பா போட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஆப்ஷன் டி தான் வரும். வேணா நீங்க டிவைட் பண்ணி பாருங்க 73.91 வருதான்னு. ஆன்சர் நம்ம டீம் வந்து தப்பா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க. ஏன்னா ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் படி போடும்போது ஆப்ஷன் டி தான் வருது. உங்களுக்கு என்ன வருது? 73.91 தானே? ஓகே, பி ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து ராங். அவங்க ஆன்சர் ராங்கா கொடுத்திருக்காங்க. நம்ம கால்குலேட் பண்ணதுல என்ன ஆன்சர் வருதோ அதுதான் கரெக்ட். ஆன்சர் வந்து டி. ஓகேவா? ஸோ எக்ஸாம்ல இந்த மாதிரி நமக்கு பக்கத்துல ஆன்சர் இருக்காது, அதனால கன்ஃபியூஸ் ஆகாது. நான் சொன்ன டெக்னிக் கரெக்ட் தான். ஓகேவா? பியும் சியும் எலிமினேட் பண்ணிடலாம். டி தான் ஆன்சர். ஓகே, 73.91%. ஓகே, நீங்க வந்து சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னாலும் அதான் வரப்போகுது. எக்ஸாம்ல இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, டைம் சேவ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், டைம் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த பெரிய நம்பரை கால்குலேட் பண்றதுலேயே நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிரும். ஓகே, அடுத்த கொஸ்டின். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், பாக்குறதுக்கு தான் பெருசா இருக்கு. A point on the ground is at a distance equal to √3 times the height of a building from its base. What is the angle formed between the line joining the point to the top of the building and the ground? ஒண்ணுமே இல்ல, ஒரு கட்டிடம் இருக்கு. ஓகே, தரையில இருக்கக்கூடிய ஒரு புள்ளி, இதுதான் அந்த பில்டிங்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அந்த பில்டிங். தரையில இருந்து ஒரு புள்ளி இருக்கு. ஓகே, அடிப்பகுதியிலிருந்து அக்கட்டிடத்தின் உயரத்தை போல √3 மடங்கு தொலைவில் அமைந்துள்ளது. ஒரு கட்டிடம் இருக்கு. ஓகேவா? சோ இது எவ்வளவு தொலைவுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தரையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா √3 தொலைவு. நல்லா பாருங்க, தரையில் உள்ள ஒரு புள்ளி ஒரு கட்டிடத்தின் அடிப்பகுதியில் இருந்து அக்கட்டிடத்தின் உயரத்தை போல என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? இதுதான் பில்டிங். நான் அந்த கோடு போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இதுதான் பில்டிங். ஓகே, அந்த 1 மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க, பெர்பெண்டிகுலரா போட்டிருக்கேன் பாத்தீங்களா? அதுதான் பில்டிங். இந்த பில்டிங்குக்கும் இந்த தரையில இருந்து இந்த பில்டிங்குள்ள டிஸ்டன்ஸுக்கும் உள்ள ரேஷியோ பாத்தீங்கன்னா, இது 1ன்னு இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ √3 இருக்கும். ஓகே, உயரத்தை போல √3 மடங்கு. அதான் இந்த லைன் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க. A point on the ground is at a distance equal to √3 times the height of a building. √3 times the height of a building. Building ஓட height h ன்னு வச்சுக்கோங்களேன். இதோட height வந்து √3. நான் h ன்னு வச்சு இதோட distance வந்து என்ன வரும்னா √3 h ன்னு வரும். நான் h ன்னு வச்சு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நான் பில்டிங்கோட height 1 part ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? 1 part ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது எவ்வளவா வரும்? இதுல √3 மடங்கு. அப்ப இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு? √3. ஓகேவா? இப்ப அடுத்த வரி ரீட் பண்ணுங்க. அந்த புள்ளியையும் இந்த கட்டிடத்தின் உச்சி, இந்த கட்டிடத்தின் உச்சினா இதுதான் உச்சி மேல. இங்கிலீஷ் மீடியம்க்கு என்ன கொடுத்திருக்காங்க? What is the angle formed between the line joining the point to the top of the building? ஓகேவா? இந்த புள்ளியும் இந்த டாப் ஆஃப் த பில்டிங்கும் ஜாயின் ஆகிற இடத்துல ஏற்படுத்தக்கூடிய கோணம் என்ன? ஓகேவா? அந்த டிகிரி, அந்த ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள்.
இது செங்கோண முக்கோணம். என்னென்ன வேல்யூலாம் இருக்கு? எதிர்பக்கம் இருக்கு, அடுத்துள்ள பக்கம் இருக்கு, ஆப்போசிட் சைடு இருக்கு, அட்ஜசன்ட் சைடு இருக்கு. அப்ப ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் வருதுன்னா யாரு? நம்ம tan தீட்டா. அப்ப tan தீட்டா ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது? 1/√3 ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இப்போ நமக்கு தெரியும் sin தீட்டானா யாரெல்லாம் வருவாங்க? எதிர்பக்கம் பை கர்ணம், ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டினியஸ். cos தீட்டானா யார் வருவாங்க? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்டினியஸ். அப்ப கர்ணம் இதெல்லாம் வந்துச்சுன்னா சைனு காசுன்னு சொல்லிடலாம். எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் வந்திருக்கு அப்படின்னா அது டேன்னு சொல்லிடலாம். ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் வந்திருக்கிறதுனால. அப்ப ட்ரிக்னாமெட்ரி டேபிள் போங்க. அங்க டேனோட எந்த வேல்யூ 1/√3? டேபிள் வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். எந்த வேல்யூ? tan 30 டிகிரி. அதுக்கும் ஷார்ட்கட் லைவ்லயே சொல்லி கொடுத்துருக்கேன். ரெக்கார்டர் கிளாஸஸ்லயும் அந்த டேபிள் வேல்யூவை எப்படி ஞாபகம் வைக்கணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். அதுல பாத்துக்கோங்க. அப்ப தீட்டாவோட வேல்யூ என்னன்னா 30 டிகிரி. அவ்வளவுதான். ஏற்படுத்தக்கூடிய கோணம் வந்து 30 டிகிரி. 30 டிகிரிங்கிறது ஆப்ஷன் பி. கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. 10 கொஸ்டின் ஹோம்வொர்க் கொஸ்டினா கொடுத்திருந்தேன். 10 கொஸ்டினே நான் சால்வ் பண்ணிட்டேன். 11வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வருங்கிறத குயிக்கா சொல்லுங்க. ஈஸியான கொஸ்டின் தானே, கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. இந்த லைவ் கிளாஸஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. குரூப் டிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு செட் ஆஃப் மேக்ஸ் கொஸ்டின் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க, இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? கொஞ்சம் குயிக்காக ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டினுக்கு ஏன் இவ்வளோ டைம் எடுக்கிறீங்க? சிம்பிளிஃபை 342 டிவைடட் பை 19 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, போர்டு மாஸ் ரூல்ல பின்னா பிராக்கெட். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத முடிச்சு விடணும். ஸோ பிராக்கெட்ல இருக்கிறத முடிக்க வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை நாம வந்து முடிக்கணும். ஓகே, ஸோ இந்த பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் முடிப்போம். அதுக்கப்புறமா இதை ஃபுல்லாத்தையும் முடிப்போம். இங்க இருந்து இங்க வரைக்கும் முடிப்போம். அதுக்கப்புறம் இந்த பிராக்கெட்ல இருந்து இந்த பிராக்கெட் வரைக்கும் முடிச்சிடலாம். ஓகே, அப்ப இதை முடிச்சு விட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 19 வச்சு டிவைட் பண்ணுங்க. எத்தனை தடவை போகும்? 18 டைம்ஸ் போகுமா? ஏன்னா இதை வச்சு யூனிட் டிஜிட் வச்சே சொல்லிடலாம், இது 8ல தான் முடியும்னு. ஓகே, 18 டைம்ஸ் போகும் இதை கட் பண்ணோம் அப்படின்னா. அப்படிதானே? ஃபர்ஸ்ட் டிவிஷன் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பெருக்கல். பெருக்கலுக்கு முன்னாடி இந்த டிவிஷனை கட் பண்ணணும். இது வந்து எத்தனை தடவை போகும்? இதுவும் யூனிட் டிஜிட் வச்சு பார்த்தோம்னா 8 டைம்ஸ், 18 டைம்ஸ் போகும். அப்ப 18 இன்ட்டு 18. அடுத்து டிவைடட் பை 36, டிவைடட் பை 36 இன்ட்டு 6 எழுதிட்டேனா? ஓகே, கிளியரா? அடுத்து பிளஸ் இங்க வந்துட்டோம். இங்க வந்தோம்னா இவங்க டிவிஷன் தான். இவங்களை கட் பண்ணோம் அப்படின்னா 1 5 12 5 60. ஸோ திருப்பி மல்டிப்ளை பண்ணணும். 12 2s are 24. 24 minus 12 12. புரிஞ்சிருச்சா? இந்த பிராக்கெட்டையும் ஈஸியா கட் பண்ணியாச்சு. அப்ப இதோட வேல்யூ என்ன வரும்? 12ன்னு வரும். ஓகே, இப்ப கட் பண்ணோம்னா 1 6 6 6 6 36, 1 6 6 3 6 18, 18 3 54, 54 12 எவ்வளவு? 56, 56 10 66. ஓகே, சோ 66 தான் இதுக்கான ஆன்சர். ஈஸி.
ஏன் இவ்ளோ டைம் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஈஸி. இது எந்த வாய்ப்பாடுல கட் ஆகும்னு தெரியலன்னா, யூனிட் டிஜிட் வச்சு பார்த்திருக்க வேண்டியது தானே. இங்க பாருங்க 9 இங்க 2 இருக்கு. அப்ப 8 டைம்ஸ் போகும். அப்ப யூனிட் டிஜிட் 8ல முடியும். அப்ப 8 வருதான்னு செக் பண்ணணும். அப்போ ஒரு 19 19 திருப்பி 8 டைம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத யோசிக்கணும். அதே மாதிரி இங்க யூனிட் டிஜிட் வச்சு பாருங்க. அப்போ 6 இருக்கு. அப்ப 8 டைம்ஸ் போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டோம்னா குயிக்கா ஆன்சர் பண்ணிடலாம். சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஈஸியா சிம்பிளிஃபை ஆகுற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகே, கொஞ்சம் ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. போன क्वेश्चनல ஏதாவது டவுட் இருக்கா? இதே மாதிரி क्वेश्चन நிறைய டைம் லைவ்லயே பார்த்தாச்சு. 6.91 7.94 7.38 ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. 3 ஆப்ஷனை எழுதிட்டேன். சித்ரா மேம் ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. காஸ்ட் பிரைஸ் 100ன்னு வச்சுக்கோங்க. மார்க் பிரைஸ் 122 கிடைக்கும். செல்லிங் பிரைஸ் வந்து 113 கிடைக்கும். அப்போ டிஸ்கவுண்ட் வந்து 9 வரும். 9 பை என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜா? அப்போ 9 பை 122 இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா அதான் ஆன்சர். ஈஸியான கொஸ்டின் தான். அந்த அமௌண்ட் எல்லாம் நமக்கு தேவையில்ல. அந்த 374 அவன் கொஸ்டின்ல கொடுக்கலனாலுமே நம்ம ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Marked price of a bench 374, which is 22% above the cost price. If the profit percentage is 13%, find the discount percentage. ஒரு பெஞ்சோட குறித்த விலை வந்து 374. இது தேவையில்லை, ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போறது பெர்சன்டேஜ் தான். இந்த அமௌண்ட் இல்லாமலே என்னால பெர்சன்டேஜ் என்னங்கிறத சொல்ல முடியும். இதோட அடக்க விலையை விட, ஓகே, அந்த பெஞ்சோட குறித்த விலை, அந்த பெஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த பெஞ்சோட குறித்த விலை வந்து அடக்க விலையை விட 22% அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து 100 ரூபாய், 100% எடுத்துக்கிறேன். அப்ப குறித்த விலை எனக்கு என்ன வரும்? மார்க் பிரைஸ் 22% அதிகம்னா 122 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, லாப சதவீதம் எவ்வளோனா 13% கிடைக்கும். இந்த டிரான்சாக்ஷன்ல லாபம் வந்து 13% கிடைக்குது. அப்போ 100 ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கு 13 ரூபாய் லாபம், 13% லாபம்னா செல்லிங் பிரைஸ் எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருப்பாங்க? சோ செல்லிங் பிரைஸ் என்ன நமக்கு? 113, அப்படிதானே? அப்போ செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 113. ஓகே, இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தள்ளுபடிங்கிறது எதுல இருந்து கொடுப்போம்? மார்க் பிரைஸ்ல இருந்து தான் கொடுப்போம். அப்போ 122 ரூபான்னு குறிச்சு வச்சுட்டு எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாங்க? 113 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்ப எவ்வளவு தள்ளி கொடுத்திருக்காங்க? எவ்வளவு தள்ளுபடி வந்திருக்கு? 122 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 113 ரூபாய்க்கு வித்திருக்காங்கன்னா டிஸ்கவுண்ட் தள்ளுபடி எவ்வளவு? 9 ரூபாய் வந்து தள்ளுபடி. ஓகே, இப்ப தள்ளுபடி சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப தள்ளுபடிய மேல போடணும், மார்க் பிரைஸ கீழே டினாமினேட்டர்ல போடணும். சதவீதம்ங்கிறதுனால 100 போட்டுக்கணும். ஓகே, சோ கட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குமா? ஏதாவது ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். 52 100 61 கிடைக்கும். சோ 450 டிவைடட் பை 61. ஓகே, 450 டிவைடட் பை 61. சோ எத்தனை தடவை போகும்? 6 7 7 தடவை போகுமா? 7 6 7 42 427 வருது. 7 டைம்ஸ் போகுது. அப்ப ஆப்ஷன் ஏயையும் டியையும் நான் எலிமினேட் பண்ணிடுறேன். அப்ப 7 டைம்ஸ் போட்டேன்னா 427. 10ல 7 போச்சுன்னா 3, 4ல 2 போச்சுன்னா 2. சோ 23 தானே? ஓகே, 23 வரும். 23 பாயிண்ட் வச்சுக்கலாம், 0 சேர்த்துக்கலாம். இங்க எனக்கு 9ல முடிஞ்சிருக்கு. 9ங்கும் போது ரொம்ப தூரம் போகுது பாருங்களேன். 61 இன்ட்டு 9 9 54 500 சம்திங் போயிருது. ஆனா எனக்கு இருக்கிறதே 200 சம்திங் தான். அப்போ 9 வர வாய்ப்பு கிடையாது. சோ எலிமினேட் பண்ணிடுவோம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதா? ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் டிவைட் பண்றதுக்குலாம் உட்கார்ந்து அக்யூரேட்டா கண்டுபிடிச்சிட்டு இருக்காதீங்க. கையில 4 ஆன்சர் இருக்கு, ஆப்ஷனை எலிமினேட் பண்ண போறோம். ஓகே, அப்ப 9 டைம்ஸ் வராது. அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு 3 டைம்ஸ்ல வந்திருக்கு. அதுதான் என்னாகும்? ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் சி ஆன்சர்னு சொல்லிடலாம். நீங்க இதை உட்கார்ந்து கால்குலேட்டர்லயோ சரி, இல்ல நீங்களாவே உட்கார்ந்து டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னாலும் ஆன்சர் 7.38 தான் வரும். எக்ஸாம்ல நீங்க ஏன் அக்யூரேட்டா கண்டுபிடிக்கல அப்படின்னு கேட்க மாட்டாங்க. நமக்கு ஆன்சர் தேவை. கரெக்ட் ஆன்சர் 4ல ஏதோ ஒன்னு கரெக்ட், அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு மார்க், அவ்வளவுதான். ஓகே, அடுத்த क्वेश्चन. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க.
நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? ஈஸியான கொஸ்டின் தானே, ஏன் இவ்வளோ டைம் எடுக்கிறீங்க? ஒரு 30 to 40 செகண்டில் சால்வ் பண்ணிடலாம். இதுக்கடுத்து நமக்கு இன்னும் நிறைய கொஸ்டின் இருக்கு, கொஞ்சம் குயிக்காக சால்வ் பண்ணுங்க. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். A metal rod is divided into 3 parts A, B, C. Length of A and B are in the ratio 4:8. Length of C and B are in the ratio 10:18. Difference between A and C வந்து 48 centimeter. Determine the total length of the metal rod. ஒண்ணுமே இல்ல, ஒரு உலோக கம்பியை வந்து எப்படி வெட்டி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா A, B, C ன்னு 3 பார்ட்டா வந்து பிரிச்சிருக்கோம். அதுல A, B யோட ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 4:8. A, B யோட ரேஷியோ வந்து 4:8. ஓகே, சி மற்றும் பி யோட ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 10:18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ மற்றும் சியோட என்னது வித்தியாசம், டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏ மற்றும் சிக்கான வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா 48 சென்டிமீட்டர். அந்த உலோக கம்பியோட மொத்த நீளம் என்ன, அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து என்னன்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. புரியுதா? இதுதான் கொஸ்டின்ல கொடுத்திருக்குது. இப்போ நம்ம கையில A/B இருக்கு, C/B இருக்கு. இதை நான் என்ன ஃபார்மெட்டுக்கு கொண்டு வர போறேன்னா A/B/Cங்கிற ஃபார்மெட்டுக்கு கொண்டு வர போறேன். ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணிக்கிறேன். ஒரு நாள் 4, 2 4 8 கட் பண்ணிக்கலாமா? இதையும் நான் கட் பண்ணிக்கிறேன். 5 2 10, 9 2 18. அப்ப நான் அந்த ரேஷியோவை எப்படி எழுதிக்கலாம்? A/Bங்கிறது 1:2 அப்படின்னும், B/Cங்கிறது C/B 5:9 அப்படின்னா B/C உங்களுக்கு என்ன வரும்? 9:5 கிடைக்கும். ஓகே, அப்ப இங்கேயும் எனக்கு B இருக்கு, இங்கேயும் எனக்கு B இருக்கு. அப்ப நான் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். அப்போ ரெண்டும் ஒரே நம்பர் வரணும். அப்ப இங்க இருக்கக்கூடியதை நான் 9ஆல மல்டிப்ளை பண்ணலாமா? 2க்கும் 9க்கும் எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா 18. இதை 18ஆ மாத்தணும்னா இதை 9ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை வந்து பாத்தீங்கன்னா நான் 2ஆல மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு A/B/C என்ன கிடைக்கும்? ஒரு 9 9, 2 9 18. பியோட வேல்யூ 18 தான், சியோட வேல்யூ 10 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? ஏக்கும் சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 48ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ஏ வந்து 9 பார்ட் இருக்கு, சி வந்து 10 பார்ட் இருக்கு. 10 - 9 1. அப்போ 1 பார்ட் எதுக்கு ஈக்குவல்? 48க்கு ஈக்குவல். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? A பிளஸ் பி பிளஸ் சி கண்டுபிடிக்கணும். அப்போ A பிளஸ் பி பிளஸ் சி எத்தனை பார்ட் வரும் எனக்கு? 18 10 28, 28 9 37. 37 பார்ட் கிடைக்கும். இதுதான் யாரு? A பிளஸ் பி பிளஸ் சி. 1 பார்ட் 48னா 37 பார்ட் என்ன வரும்? 37 × 48. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 8 7 56. ஆன்சர் வந்து 6ல முடிஞ்சிருக்கணும். ஸோ 6ல முடிஞ்சிருக்குது இந்த ஒரே ஒரு ஆன்சர் தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். மற்ற ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். நீங்க உட்கார்ந்து எக்ஸாம்ல மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 1176 தான் வரும். ஸோ 1176 தான் இதுக்கான ஆன்சர். கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஏன்னா எல்லாரும் 1776 போட்டிருக்கீங்க. கரெக்டா தானே ஆன்சர்? நான் தான் தப்பா பார்த்து சொல்லிட்டேனோ ஆப்ஷனை. 1176 தானே இருக்கு. எப்படி எல்லாருக்கும் ஒண்ணு போல 1776 வந்துச்சு? மல்டிப்ளை பண்ணா அதான் வருது. ஆப்ஷன் தப்பா இருக்கும். ஓகே, ஆப்ஷன் தப்புன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா யூனிட் டிஜிட் வச்சு பார்க்கும்போது 6 முடிஞ்சிச்சு. அதை வச்சு அதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டேன். ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்த்துருவோம். 48 × 37 8 7 56, 28 24, 9 8 17, 5, ஸோ 7 12 12 5 17. ரைட்டு. ஸோ 17 76. இந்த ஷிஃப்ட்ல ஆப்ஷன் தப்பா கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஷிஃப்ட்டுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, சோ இது வந்து இந்த ஷிஃப்ட்ல வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். இது அப்படியே ஷிஃப்ட்டோட கொஸ்டினை தான் காப்பி பண்ணிட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகேவா? அப்ப இதுக்கு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிருக்கலாம். ஆப்ஷன் தப்பு, ஆப்ஷன் தப்பா கொடுத்திருக்காங்க. அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிருக்கலாம். இங்க 1176 கொடுத்திருக்கணும். இது 28 நவம்பர் ஷிஃப்ட் 2ல கேட்ட ரயில்வேயோட ஒரிஜினல் பேப்பர். இந்த ஷிஃப்ட்ல யாராவது எக்ஸாம் எழுதியிருந்தா இந்த கொஸ்டினுக்கு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிருக்கணும் நீங்க. ஓகே ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி 101 ஷிஃப்ட் கண்டக்ட் பண்றாங்க இல்லையா? 1 or 2 ஷிஃப்ட்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தப்பு வரும். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்கு டைம் கொடுப்பாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஸோ இந்த 13வது கொஸ்டினுக்கு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ யார் இந்த ஷிஃப்ட் எழுதியிருந்தீங்களோ அவங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நியூவா படிக்கிறவங்க, ஏன்னா
உங்களுக்கு ஆன்சர் கீயே அதுக்கு தான் ரிலீஸ் பண்றாங்க. ரயில்வே 100% பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்கன்னு கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும் அவங்க கிட்டயும். சோ அந்த அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணும்போது அந்த மார்க் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. சரிவகம். ட்ரபீசியம்னா சரிவகமா? இணைகரமா? ஓகே, இணைகரம். கரெக்ட் தானே? சரிவக வடிவம் எல்லாமே ஒரே ஷேப்பு தான். அந்த செவ்வகத்தை தான் அப்படியே கொஞ்சம் சாய்ச்சு, அந்த சதுரத்தை கொஞ்சம் சாய்ச்சு போடுறது, இந்த மாதிரி போட்டோதான் அந்த ஷேப்பு மாறும். சரிவகம், இணைகரம் அந்த மாதிரி மாறிட்டே போகும். ஸோ சரிவக வடிவ வயல் இருக்கு, ட்ரபீசியம். அதோட ஏரியா கேட்டிருக்காங்க. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவா. இன்னைக்கும் 25 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிடுவோமா? நேற்று 1 மணி நேரம் 40 நிமிஷம் நீங்க லைவ்ல இருந்திருக்கீங்க. நம்ம அப்படி இருந்தாதான் ஒரு நாளைக்கு அந்த 25 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண முடியுது. ஓகே, இந்த கொஸ்டினை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். A field in the shape of a trapezium. ஒரு வயல் வந்து சரிவக வடிவத்தில் இருக்கு. has parallel sides. அப்படிதானே? சரிவகத்துக்கும் என்ன இருக்கும்? இணையான பக்கங்கள் 2 இருக்கும். of 60 மீட்டர் 77 மீட்டர். நான் பேரலல் சைட்ஸ். சரிவகம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியணும். இதான சரிவகம். அப்படி சரிஞ்சுக்கிட்டு இப்படி இருக்கிறதுனாலதான் இது பேர் வந்து என்னது? சரிவகம்னு வச்சிருக்காங்க. இதுல இணையான பக்கங்கள் இருக்கு. இந்த ஏ பி தான் என்னதுன்னா இணையான பக்கங்கள்னு சொல்லுவாங்க. the non parallel sides. இது வந்து நான் பேரலல் சைட்ஸ். இதோட லென்த் வந்து எவ்வளவு அப்படின்னா 25 26 ன்னு சொல்லியிருக்காங்க. 25 26 ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இணையான பக்கங்களோட அளவு எவ்வளோனா இது வந்து 16 சொல்லியிருக்காங்க. இங்க இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா 77 சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ஃபீல்டுன்னு கேட்டிருக்காங்க. சரிவக வடிவிலான ஒரு வயல் இருக்கு. அதோட இணை பக்கங்கள் வந்து 60 77ன்னு சொல்லியிருக்காங்க. இணையற்ற பக்கங்கள் வந்து 25 26 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அந்த வயலோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சரிவகத்தோட பரப்பளவு நமக்கு என்ன தெரியும்? சரிவகம் ட்ரபீசியத்தோட ஏரியா வந்து என்ன ஃபார்முலா? ½ இன்ட்டு a plus b into h. இந்த a plus bங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இணையான பக்கங்களோட கூட்டுத்தொகை. இந்த பேரலல் சைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இது a, இது b. நீங்க புக் எடுத்து பாருங்க. நம்ம மென்சுரேஷன் கிளாஸ்லயும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். அப்ப a plus bங்கிறது என்னது? இணையான பக்கங்கள், அந்த பேரலல் சைட்ஸ். ஓகே, இப்போ நமக்கு ஏரியாவுக்கு இணையான பக்கங்கள் இருக்கு. ஏயும் இருக்கு, பியும் இருக்கு. ஹைட் இல்ல. ஹைட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஹைட்டுங்கிறது என்னது? இங்க இருந்து நாம ஒரு கோடு போட்டோம், ஒரு செங்குத்தான ஒரு கோடு போட்டோம்னா இதுதான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரபீசியமோட ஹைட். இப்படி பார்த்தாலும் 90 இருக்கும், இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 90 இருக்கும். ஓகே, அப்ப இந்த வேல்யூ எனக்கு வேணும். ஓகே, அப்ப இந்த வேல்யூ வேணும்னா இந்த பக்கத்தை எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு செங்கோண முக்கோணம் கிடைக்கும். இல்லைன்னா இந்த சைடு கூட எடுத்து கண்டுபிடிக்கலாம். இந்த சைடு எடுத்து கண்டுபிடிச்சீங்கன்னா செங்கோண முக்கோணம் கிடைக்கும். செங்கோண முக்கோணம்ங்கும் போது பிதாகரஸ் தேற்றம், பைத்தாகரஸ் தியரத்தை வந்து அப்ளை பண்ணலாம். அப்போ பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி அந்த கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடுத்த 2 பக்கங்களோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகைன்னு கண்டுபிடிக்கிறத விட என்ன பண்ணிக்கலாம்? ட்ரிப்ளெட்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. இங்க இருந்து இங்க வரை எனக்கு என்னது? 60ன்னு தெரியும். அப்போ இதுல இருந்து இதுவரை எனக்கு என்னது? 60ன்னு தெரியும். இங்க இருந்து இங்க வரைக்கும் எனக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 77ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பார்ட் எனக்கு 60 அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய இந்த பார்ட்டும் எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க? இங்க இருந்து இங்க வரை 77, அதுல இந்த பார்ட் 60னா மீதி எவ்வளவு இருக்கும்? 17 இருக்கும். அப்ப அந்த 17ங்கிறது இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூ, இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூவை ஆட் பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடியதுதான் 17. அப்ப அந்த 17 நான் எப்படி பிரிக்கிறது? அந்த 17 நான் எப்படி பிரிக்கலாம்? அதுக்குதான் உங்களுக்கு என்ன தெரியும்னா ட்ரிப்ளெட்ஸ் வந்து தெரியணும். அது பைத்தாகரஸ் ட்ரிப்ளெட்ஸ் நம்ம படிச்சிருப்போம். 5, 12, 13 இது வந்து ட்ரிப்ளெட்ஸ். ஓகே, 5, 12, 13 ட்ரிப்ளெட்ஸா இருந்துச்சுன்னா இதை டபுள் பண்ணா என்ன கிடைக்கும்? 10, 24, 26. அப்ப இதுவும் நமக்கு என்னது? ஒரு ட்ரிப்ளெட் தான். அப்படிதானே? வேற என்ன ட்ரிப்ளெட் தெரியும்? 7, 24, 25. 25 வருது அப்படின்னாலே ட்ரிப்ளெட் என்னது? 7, 24, 25. நீங்க வந்து ட்ரிப்ளெட்ஸ்னு அடிச்சு பாருங்க, பைத்தாகரஸ் ட்ரிப்ளெட்னு அடிச்சு பாருங்க. ஒரு டேபிள் மாதிரி வரும். அதுல சில வேல்யூஸ், ஸ்பெசிபிக்கா சில வேல்யூஸ் இருக்கும். அதை மட்டும் படிச்சு வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். 5, 12, 13 இது ட்ரிப்ளெட். அப்படிதானே? 3, 4, 5 ட்ரிப்ளெட். அப்படிதானே? சோ இந்த வேல்யூஸ் வந்து
பிதாகரஸ் தேற்றத்துல நாம அப்ளை பண்றோம் அப்படின்னா, அந்த செங்கோண முக்கோணத்துல அப்ளை பண்றோம்னா 5 ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயரோட கூட்டுத்தொகைக்கு என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரிதான் 5 12 13 ட்ரிப்ளெட். அப்போ இது ட்ரிப்ளெட்டா இருந்துச்சுன்னா இதை டபுள் பண்றோம். 10 24 26 என்னவா இருக்கும்? ட்ரிப்ளெட்டா தான் இருக்கும். அடுத்து இதை டபுள் பண்ணீங்கன்னா 14 48 50 இதுவும் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா ட்ரிப்ளெட்டா தான் இருக்கும். ஓகே, அப்ப ட்ரிப்ளெட். இப்ப நல்லா கவனிங்க, 7 24 25 இங்க என்ன வேல்யூ இருக்கு? இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்தேன்னா இங்க 25 இருக்கு. ட்ரிப்ளெட்ல என்ன வேல்யூ வரணும்? 7 24 25. இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த 17 எப்படி பிரிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி பிரிக்கலாம்? இந்த 17 எப்படி பிரிக்கலாம்? ஒரு சைடு 7 வரும், இன்னொரு சைடு 10 வரும்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஏன்னா எனக்கு தான் தெரியுமே ட்ரிப்ளெட் வேல்யூ. இந்த வேல்யூ கண்டிப்பா இங்க 25 வருதுன்னா ஒரு வேல்யூ 7 தான் இருக்கும். இந்த வேல்யூ எனக்கு அப்ப என்ன இருக்கும்? 24 இருக்கும். இந்த வேல்யூ என்ன இருக்கும்? 24. இதுதான் என்னது? ட்ரிப்ளெட் படிச்சு வச்சீங்கன்னா சிம்பிள், பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். இல்ல இதை நீங்க எடுத்துக்கோங்களேன், 10 24 26 இருக்கா? அப்ப இங்க 26 வந்துருச்சு. அப்ப இங்க என்ன வேல்யூ வரும்? 10 தான் வரும். ஏன்னா இங்க ட்ரிப்ளெட்னு எனக்கு தெரியும். அப்ப இன்னொரு வேல்யூ 24 இங்க தான் வந்திருக்கும். இது புரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எழுதி உங்களுக்கு ட்ரிப்ளெட்னு நான் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்ல ட்ரிப்ளெட் வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த 17 எப்படி பிரிக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? சோ அப்ப அந்த 17 எப்படி பிரிக்கலாம்? இங்க 7 இங்க 10 பிரிக்கலாம். எப்படி? இந்த செங்கோண முக்கோணத்துல ட்ரிப்ளெட் வேல்யூ 7 24 25. இதோட ட்ரிப்ளெட் வேல்யூ என்ன? 10 24 26. ஓகே, அப்ப ஹைட் தெரிஞ்சிருச்சு. ஹைட் 24ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப ஹைட் வந்து 24. சிம்பிள், இது பார்த்ததுமே பண்ணிரலாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அப்ப ஏரியா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? half into a plus b. a வந்து 60, b வந்து எவ்வளவு? 77. அப்படிதானே? சோ 60 plus 77 என்ன வரும்? 137. சோ 60 plus 77 into 24. சோ கட் பண்ணிடுவோம். கட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1 2 12 2 24. 137 into 12. ஆன்சர் 4ல முடியணும். சோ பியையும் சியையும் மட்டும் தான் எலிமினேட் பண்ண முடியும். ஏயும் டியும் இருக்கு. சோ வேற வழி இல்ல, மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். 7 2 14, 7 137, 4 4. சோ அப்ப 44 முடியணும். அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ வந்து நான் என்ன பண்ணிரலாம்? எலிமினேட் பண்ணிரலாம். ஓகே, ஆன்சர் வந்து 1644 மீட்டர் ஸ்கொயர். கிளியரா? அடுத்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் போன கொஸ்டின்ல எதுவும் டவுட்டா? போன கொஸ்டின்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இன்னைக்கும் 25 கொஸ்டின் முடிச்சிடலாமா இல்ல இந்த கொஸ்டினோட கிளாஸ முடிச்சிருவோமா? சோ சொல்லுங்க, 25 கொஸ்டினை முடிச்சிருவோமா? இதோட கண்டினியூ பண்ணுவோமா இல்ல இந்த கொஸ்டினோட கிளாஸ முடிச்சிடலாமா? கண்டினியூ பண்ணுவோமா? கிளாஸ முடிச்சிருவோமா? கிளாஸ் வந்து 10:45க்கு ஸ்டார்ட் ஆகும். 10:45 to 10:50 ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் 10:45க்கே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிரும் கிளாஸ். ஓகே, கண்டினியூ பண்ணிடுவோம். நீங்க கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. 15th கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ லைவ் ஸ்டார்ட் ஆனதுமே நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓபன் பண்ணீங்கனாலே உள்ள லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டினியூ பண்ணிடுவோம். நீங்க குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு. இதுல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு தப்பு பண்ணுவீங்க. பருளோட மதர், பருள் அண்ட் மதரோட மல்டிப்ளிகேஷன் வந்து 585ன்னு சொல்லியிருக்காங்க. 13 5 65ன்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா அம்மாவோட வயசு வந்து 13x, பருளோட வயசு 5x. மல்டிப்ளை பண்ணும்போது 65x ஸ்கொயர்னு கிடைக்கும். அந்த இடத்துல தப்பு பண்ணிடாதீங்க. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த கொஸ்டினை. அப்பதான் நம்மளால குயிக்கா சால்வ் முடிக்க முடியும். Ratio of the present ages of Parul and her mother is 5:13. Product of their ages 585. Find the ratio of their ages after 9 years. ரெண்டு பேர் இருக்காங்க, பருள் அம்மா. ஓகே, பருளோட வயசு பாத்தீங்கன்னா 5 பார்ட் இருக்கு, அம்மாவோட வயசு வந்து 13 பார்ட் இருக்கு. ஓகே, அவர்களின் வயதுகளின் பெருக்கற்பலன். இந்த பெருக்கற்பலன்ங்கிற வார்த்தையை பார்த்தாலே 5 பார்ட்னு சொல்லாம 5x போட்டுருங்க. அப்பதான் நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க. இல்லைன்னா டைரக்டா x இன்டு எக்ஸ் ஸ்கொயருங்கிறத போட மறந்துருவீங்க எக்ஸாம்ல. ஓகே, அப்போ பருள் வந்து 5x, அம்மா வயசு வந்து 13x. அவர்கள் வயதுகளின் பெருக்கற்பலன் 585. அப்ப 5x
இன்ட்டு 13x ஈக்குவல் டு 585. கட் பண்ண முடியுமா? ஓகே, கட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 585 divided by 5 into 13. எந்த வாய்ப்பாடுல கட் பண்ணலாம்? ஓரஞ்சு 5, 17 5, 85. ஸோ 9 டைம்ஸ் போகும். எக்ஸ் ஸ்கொயர் வந்து 9ன்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். அப்ப இங்க நம்ம என்ன எழுதலாம்? இங்க பருள், இங்க அம்மாவோட வயசு. பருளோட வயசு எவ்வளவு? 5 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 3, 15 வயசு. அம்மாவோட வயசு எவ்வளவு? 13 3 39 வயசு. ஓகே, அப்ப இப்ப பிரசன்ட்ல பருளோட வயசு 15, அம்மாவுக்கு 39 வயசுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? 9 வருஷத்துக்கு பிறகு அவர்கள் வயதுகளின் விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது பிரசன்ட்ல. அப்போ 9 வருஷத்துக்கு அப்புறம் வயசு என்னவா மாறும்? பருளுக்கு 24 வயசுன்னு மாறும், அம்மாவுக்கு 48 வயசுன்னு மாறும். அப்ப ஆன்சர் என்னது? ஒரு 24 24, 2 24 48, 1:2 கிடைக்கும். 1:2ங்கிறது ஆப்ஷன் டி. கிளியரா? அடுத்த கொஸ்டின். ஓகே, இதுக்கான ஆன்சர் ட்ரை பண்றீங்களா? அப்படி கண்டினியூ பண்ணிடவா நானே கிளாஸ? நானே அப்படி டீச் பண்ணிடவா? ஏன்னா நீங்க சால்வ் பண்ணி இன்னும் டைம் ஆகும். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. கொஞ்சம் குயிக்கா ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். டெய்லி லைவ் அட்டன் பண்ணாலே ஆன்சர் பண்ணிடலாம். 84 85 82, 84 85 82. நீங்க லைவ் கிளாஸ் கரெக்டா அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஆன்சர் பண்ணிடலாம். டீச்சரோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜெயந்த் 82 சொல்லியிருக்கீங்க. நீங்க பாருங்க, நம்ம ஷிஃப்ட்டுக்கு வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்க. இதுக்கு தான் ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டை அனலைஸ் பண்ணிட்டு போகணும் எக்ஸாமுக்கு. முந்தின ஷிஃப்ட்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுல நம்பரை மட்டும் மாத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, 82 சூப்பர். இந்த கொஸ்டின் கண்டிப்பா அடுத்து வர குரூப் டிலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ நீங்க எக்ஸாம்ல 1 or 2 செகண்ட்ல ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 35 ஸ்டூடெண்ட் வந்து 46 வயசு. ஏஜ் ஆஃப் த டீச்சர் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஹோல் குரூப் பிகம்ஸ் 47 இயர்ஸ். ஒரு வகுப்புல மொத்தம் 35 மாணவர்கள் வந்து இருக்காங்க. அவங்களோட சராசரி பாத்தீங்கன்னா 46. இப்ப டீச்சரோட வயசை இது கூட சேர்க்கிறோம். டீச்சர் வந்து சேர்ந்துக்கிறாங்க. 35 பசங்க இருக்க இடத்துல ஒரு டீச்சரோட வயசையும் சேர்த்துட்டோம்னா மொத்தம் அந்த குரூப்ல எத்தனை பேர் இருப்பாங்க? 36 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. இப்ப அந்த குழுவோட சராசரி பாத்தீங்க அப்படின்னா 47 மாறுது. அப்ப ஆசிரியரின் வயது என்ன? ஓகே, இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல திடீர்னு டீச்சர் வந்து ஜாயின் பண்றாங்கன்னா டீச்சரோட வயசு எப்படி கண்டுபிடிக்கணும்? டீச்சரோட ஏஜ் ஈக்குவல் டு ஓல்டு ஆவரேஜ், பழைய ஆவரேஜ் பிளஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ஆவரேஜ் இன்ட்டு நியூ மெம்பர்ஸ் இன்ட்டு நியூவா இருக்கக்கூடிய நியூ மெம்பர்ஸோட டோட்டல். ஓகே, இப்போ உங்களுக்கு இதை பாக்குறதுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே இதை நான் எப்படி எழுதியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 35 மாணவர்கள் இருக்கும்போது சராசரி 46 இருக்கு. திடீர்னு ஒரு டீச்சர் உள்ள வந்து சேர்றாங்க. சேரும்போது சராசரி 47 ஆகிருச்சு. அப்ப டீச்சரோட ஏஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டீச்சரோட ஏஜுக்கு ஓல்டு ஆவரேஜ், இதுல இனிஷியலா ஆவரேஜ் எவ்வளவு? 46. அப்போ ஓல்டு ஆவரேஜ் வந்து எவ்வளவு இருக்கு? 46 இருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு? டீச்சர் வந்ததும் ஆவரேஜ் என்ன இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 47 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 1. அப்படிதானே? 47 மைனஸ் 46 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, அப்ப இப்போ அந்த குழுவுல மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? ஏற்கனவே 35 பேர் இருந்தாங்க. இப்ப டீச்சரும் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நியூ மெம்பர்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் நியூ மெம்பர்ஸ் எவ்வளவு பேரு? 36 பேரு. யாரு? டீச்சர் ஒருத்தங்க சேர்ந்துட்டாங்களா, அவங்களோட சேர்த்தா இப்ப குழுவுல 36 பேர் இருப்பாங்க. அப்போ நமக்கு டீச்சரோட ஏஜ் ஈக்குவல் டு ஓல்டு ஆவரேஜ் எவ்வளவு? 46 பிளஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1 டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இப்ப எத்தனை இருக்காங்க? 36 இருக்காங்க. அப்ப ஆன்சர் எவ்வளவு? 82. அப்ப 82 தான் டீச்சரோட ஏஜ். 82ங்கிறது ஆப்ஷன் சி. இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எழுதி சொல்லியிருக்கேன். எக்ஸாம்ல போய் நீங்க எழுத வேண்டாம். பார்த்ததுமே என்ன சொல்லிடலாம்? டீச்சரோட ஏஜ் கேட்டாங்கன்னா ஓல்டு ஆவரேஜ் என்னன்னு பாருங்க. ஓல்டு ஆவரேஜ் நமக்கு என்ன வருது? ஓல்டு ஆவரேஜ் 46. ஓல்டு ஆவரேஜ் 46 இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது 1. சரி, 1ஆல மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான், அப்படியே வச்சுக்கிட்டாலும் 1 தான். அப்போ புதுசா இருக்க மெம்பர்ஸ் வந்து 36. ஸோ 46 பிளஸ் 36 ஆன்சர் என்ன வரும்? 72. சாரி 82. ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. சிம்பிளான கொஸ்டின் தான், கொஞ்சம் ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே, ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் எல்லாமே ரயில்வே ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா?
101 ஷிஃப்ட் நடந்துச்சு. 101 ஷிஃப்ட் அட்டெண்ட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணாங்க. அதுல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி நம்ம டீம் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரத்துல எல்லா ஷிஃப்டோட கொஸ்டினையுமே உங்களுக்கு தமிழ் புக்கு தனியா, இங்கிலீஷ் புக்கு தனியா புக்காவே ரிலீஸ் பண்ணிடுவோம். நான் இப்போ எப்படி உங்களுக்கு ஷார்ட்கட்ல சொல்லி கொடுத்துருக்கேனோ அந்த ஷார்ட்கட் மாடல்லே புக் ரிலீஸ் பண்ணிடுவோம். ஸோ கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே புக்கா போட ஆரம்பிச்சிருவோம் லக்ஷ்மி மேக்ஸ் டீம்ல இருந்து. ஸோ அதுக்கு தான் எல்லா ஷிஃப்டோட கொஸ்டினையும் டீம் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். நார்மலா இப்போ நம்ம பேசிக்கா ஆர்எஸ் அகர்வால் புக்கு மற்ற புக்கெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அந்த புக்ல ஷார்ட்கட்ஸ் நார்மல் மெத்தட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த நார்மல் மெத்தட் இல்லாம இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ல நம்ம எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்றோமோ அந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணி நம்ம புக்ல வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த குரூப் டியோட 101 ஷிஃப்ட் இருக்கு, என்டிபிசியோட 24 ஷிஃப்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. அது போக அதுக்கு முன்னாடி நடந்த டெக்னீஷியனோட ஷிஃப்ட் எல்லாமே சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒரு செட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அது மேக்ஸா இருந்தாலும் சரி, ரீசனிங்கா இருந்தாலும் சரி, சயின்ஸா இருந்தாலும் சரி, என்ன சப்ஜெக்ட்னாலும். ஓகே, ஆப்ஷன் ஏ சிம்பிளான கொஸ்டின் தான். எல்லாரும் ஆப்ஷன் ஏ சொல்லிட்டீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வாட் வுட் பி த annual interest occurred on a deposit 95,950 in a bank that pays a 9% per annum rate of simple interest? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9%. பேங்க்ல நீங்க போட்டிருக்கிறது 95,950. அதிலிருந்து பெறப்படும் வட்டி மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. இயர் எத்தனை? ஒரு வருஷம், அப்படிதானே? ஒரு வங்கி எவ்வளவு? ஆண்டுக்கு 9%. ஓகே, ஆண்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க, 1 இயருக்கான வட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தெரியும்? பிஎன்ஆர் டிவைடட் பை 100 இல்ல பிடிஆர் டிவைடட் பை 100. ஓகே, என்னங்கிறது நான் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 95,950 இன்டூ 1 இன்டூ 9 டிவைடட் பை 100. 0 கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ வேற வழி இல்ல, மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எல்லாமே 0.5ல தான் முடிஞ்சிருக்கு. 9595 இன்ட்டு 9, 9 5 45, 81 4 85. ஸோ கரெக்ட் தானே? 85 9 5 45, 45 8 53, 81 81 5 86. ஸோ 86 35.5. ஏன்னா இங்க 0 இருக்கா, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 8635.5. ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின். இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான், ஜஸ்ட் 2 செகண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. 18வது கொஸ்டின், 18th கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. எவ்வளவு ஈஸியா கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. எக்ஸாம்ல நம்ம கரெக்டான பிராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணிடலாம்? எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். பிராக்டிஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் டஃப்பா இருக்கும் எக்ஸாம். பெர்ஃபெக்டா பிராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் எடுத்து அதை அனலைஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிடலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்றது அவ்வளோ ஒன்றும் டஃப்பான இது கிடையாது. படிக்காதவங்களுக்கு தான் அது டஃப், நாம தான் படிச்சுட்டு போயிடுவோமே. எப்பவுமே ஒரு டாப்பர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் வச்சு படிங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ ஜெயந்த் 8 சொல்லியிருக்கீங்க ஆன்சர். M1 D1 ஈக்குவல் டு M2 D2 அதுல போட்டீங்கன்னா ஆன்சர் வரப்போகுது, அவ்வளவுதானே? A camp has provisions for 48 persons for 12 days. In how many days will the same provisions finish off if the strength of the camp is increased to 72%? ஒரு முகாம்ல 48 நபர்களுக்கு 12 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் உள்ளன. M1 D1 ஈக்குவல் டு M2 D2 அந்த கான்செப்ட் தான் வரும். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ அந்த முகாம்ல 48 பேர் கிடையாது, 72 மாறிட்டாங்க. அப்ப அந்த உணவுப் பொருள் எத்தனை நாள்ல தீந்து போகும்? இதான் கொஸ்டின். அப்ப 48 பேருக்கு 12 நாளைக்கான உணவுப் பொருள் இருக்கு. இப்ப M1 எவ்வளவு ஆகுறாங்க? 72 மாறிடுறாங்க. அப்ப எத்தனை நாளைக்கு உணவு தேவைப்படும்? சோ D2 கண்டுபிடிக்கணும். கட் பண்ணா என்ன வரும்? 1 12 12, 6 12 72, 1 6 6, 8 6 48. சோ D2 ஈக்குவல் டு 8 days. அப்ப எத்தனை நாளைக்கான உணவு வந்து இருக்கும்? 8 நாளைக்கு தான் அந்த உணவு வந்து அவங்களுக்கு காணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் 48 பேர் இருக்கும்போது 12 நாளைக்கு அந்த உணவு வந்து அவங்களுக்கு போதுமானதா இருந்துச்சு. இப்ப 72 பேர் ஆயிட்டாங்கன்னா நமக்கு 12 நாள் வரைக்கும் அந்த சாப்பாடு போகாது, 8 நாள்லயே சாப்பாடு காலியாகிரும். சோ 8ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின், ஆன்சர் பண்ணுங்க. அப்படியே மல்டிப்ளை பண்ணி டிஃபரன்ஸ் எடுத்து குயிக்கா ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. எவ்வளவு ஈஸியா கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா கரெக்டான பிராக்டிஸ் இல்லாம எக்ஸாமுக்கு போகும்போது அங்க டைமர் வர ஓடிட்டு இருக்குமா, அந்த பதட்டத்துல கரெக்டா ஆன்சர் பண்றது கிடையாது எக்ஸாம்ல.
பெர்ஃபெக்டா பிராக்டிஸ் பண்ணணும். எக்ஸாம் ஹால்ல பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட காமா உட்கார்ந்து ஆன்சர் பண்ணணும். நிறைய இடத்துல ஸ்மார்ட்டா அப்ரோச் பண்ணணும். நான் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் சொன்னேன் இல்லையா, மல்டிப்ளை எங்கெல்லாம் பண்ண வேண்டாமோ அதெல்லாம் குறைக்கணும், டிவிஷன் எங்கெல்லாம் பண்ணணுமோ அந்த டைம் எல்லாம் குறைக்கணும். அதெல்லாம் சேவ் பண்ணி அடுத்து எங்கெல்லாம் கொஸ்டின் டஃபா இருக்கோ அதுக்கு அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது 25 கொஸ்டினுமே மேக்ஸ்ல அட்டன் பண்ணிடலாம். ரீசனிங்ல 30 கொஸ்டினுமே அட்டன் பண்ண முடியும். ஏன்னா மேக்ஸே இவ்வளவு ஈஸியா இருக்குன்னா ரீசனிங் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் 30 அட்டன் பண்ண முடியும், டாப்பரும் 30 அட்டன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். சயின்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் படிக்கணும், இன்டெப்தா படிக்கணும், ப்ரீவியஸ் இயர்ல உள்ள எல்லாத்தையுமே படிக்கணும். ஜெனரல் அவேர்னஸுக்கு கரண்ட் அஃபேர் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணணும். லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் நீங்க ப்ராப்பரா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும். இதுக்கே இவ்வளவு டைம் ஆகுது, கொஞ்சம் குயிக்கா. இன்னும் 5 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணணும். 5 இல்ல 6 கொஸ்டின். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 2x plus 3 into x minus 5 minus x minus 2 into 3x plus 4 ஓட வேல்யூ என்ன? இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 2x வச்சு ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 2x into x 2x ஸ்கொயர் minus 10x. ஓகே, அடுத்து 3 வச்சு மல்டிப்ளை பண்ணணும். 3 வச்சு மல்டிப்ளை பண்ணா plus 3x minus 15. ஓகே, இந்த வேல்யூ மைனஸ் ஆஃப் இந்த x வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 3x ஸ்கொயர் பிளஸ் x வச்சு மறுபடியும் 4 மல்டிப்ளை பண்ணணும். 4x மைனஸ் மைனஸ் 2 வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் 6x மைனஸ் 8. ஓகே, இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 2x ஸ்கொயர் மைனஸ் 10x பிளஸ் 3x மைனஸ் 15. இந்த மைனஸை வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க, இல்லைன்னா இங்கே சிம்பிளிஃபை பண்ணிட்டுனாலும் மைனஸை கொடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. எல்லாமே ஈஸி தான், எப்படி பண்ணாலும் ஓகே தான். மைனஸ் கொடுத்து என்ன மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 6x பிளஸ் 8 கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இங்க 2x ஸ்கொயர் இருக்கு, இங்க மைனஸ் 3x ஸ்கொயர் இருக்கு. அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். அடுத்து இங்க என்ன இருக்கு? இங்க 10x இருக்கு, 3x இருக்கு, மைனஸ் 4x இருக்கு, 6x இருக்கு. ஒரே மாதிரி இருக்க அடையாளத்தெல்லாம் ஆட் பண்ணுங்க. பிளஸ் 3 பிளஸ் 6 6 3 9. ஓகே, மைனஸ் 10 மைனஸ் 4 மைனஸ் 10 மைனஸ் 4 என்ன வரும்? மைனஸ் 14 வரும். மைனஸ் 14 பிளஸ் 9 என்ன வரும்? மைனஸ் 5 மைனஸ் 5x. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் 5x கிடைக்கும். மீதி நம்பர் மட்டும் தான் இருக்கு. மைனஸ் 15 பிளஸ் 8, அப்ப ஆன்சர் மைனஸ் 7. ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 7. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகே, கிளியரா? இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ல அடையாளம் தான் ரொம்ப முக்கியம். நம்பர் எல்லாம் சேமா தான் கொடுத்திருப்பாங்க, அந்த அடையாளத்தை கரெக்டா பார்த்து போட்டுறணும். ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் லைவ் கிளாஸோட டே 1ல இருந்தே சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இதுவே ஒரு 3வது டைம் நம்ம சால்வ் பண்றோம் இதே மாதிரி கொஸ்டின். கொஞ்சம் குயிக்கா ப்ராப்பரா கரெக்டா லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா நீங்களே ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆகிரும். கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. 53. ஓகே, 53. சித்ரா மேம் 53 சொல்லியிருக்கீங்க. சூப்பர், எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஜெயந்த் 53. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். P is any point inside the rectangle ABCD. ABCD ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன், ஒரு செவ்வகம் வரைஞ்சிக்கிறேன். இதுக்குள்ள Pன்னு ஒரு புள்ளி இருக்கு. PA வந்து எனக்கு 79ன்னு சொல்லியிருக்காங்க. PB வந்து 61ன்னு சொல்லியிருக்காங்க. PC வந்து 17ன்னு சொல்லியிருக்காங்க. PDயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, அந்த ரெக்டாங்கிளோட மைய புள்ளியில இருந்து இந்த மாதிரி நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா, சோ தமிழ் மீடியமும் பார்த்துக்கோங்க. ABCDன்னு ஒரு செவ்வகம் இருக்கு, செவ்வகத்துக்குள்ள Pன்னு ஒரு புள்ளி இருக்கு. PAங்கிறது 79, PBங்கிறது 61, PCங்கிறது 17, PDயோட லென்த் கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதலாம்? PA ஸ்கொயர் பிளஸ் PC ஸ்கொயர் ஈக்குவல் டு PB ஸ்கொயர் பிளஸ் PD ஸ்கொயர் எழுதலாம். PA ஸ்கொயர் பிளஸ் PC ஸ்கொயர் ஈக்குவல் டு PB ஸ்கொயர் பிளஸ் PD ஸ்கொயர் எழுதலாம். இப்போ நமக்கு PA ஸ்கொயர்னா என்ன வரும்? 79 ஸ்கொயர் பிளஸ் PC ஸ்கொயர், PC ஸ்கொயர் வந்து என்ன வரும்? 17 ஸ்கொயர் ஈக்குவல் டு PB வந்து எவ்வளவு? 61 ஸ்கொயர். PD வந்து எங்க இருக்கு? இந்த இருக்கு. சோ PD ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகே,
இப்போ நமக்கு யூனிட் டிஜிட் வச்சே நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். 9 9 81 வரும். 1ல முடியும். 7 7 49 அப்படிதானே 9ல முடியும். அப்ப ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 0ல முடியும். ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 0ல முடியும். ஓகேவா? சோ யூனிட் டிஜிட் வச்சு பார்க்க முடியாது. ஏன்னா இங்க 53யும் இருக்கு, 57ம் இருக்கு. சோ 9 வரும். சோ வேற வழி இல்ல. நம்ம சிம்பிளிஃபை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 7ஆ 3ஆங்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே. சோ அதனால என்ன பண்ணிக்கலாம்னா 79 ஸ்கொயர். இந்த 61 இங்க கொண்டு வந்துரலாம். சோ இந்த ரெண்டை எலிமினேட் பண்ணிரலாம். யூனிட் டிஜிட் வச்சு பார்க்கும்போது இந்த ஏயையும் டியையும் எலிமினேட் பண்ண முடியாது. ஓகே. அதனால தான் நான் சிம்பிளிஃபை பண்ண போறேன். 79 ஸ்கொயர் பிளஸ் 17 ஸ்கொயர் மைனஸ் 61 ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர். எப்படி எழுதிக்கலாம்னா பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு 79 ஸ்கொயர் மைனஸ் 61 ஸ்கொயர் பிளஸ் 17 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இப்போ இதுக்கு ஸ்கொயர் வேல்யூஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா குயிக்கா எழுதுங்க. அப்படி இல்லைன்னா இதை எப்படி எழுதிக்கலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு விரிச்சு எழுதிக்கலாம். அப்போ ஏ பிளஸ் பினா 71 பிளஸ் 61 9 1 10 7 6 13 1 14 ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி 79 9ல 1 போச்சுன்னா 8 18ன்னு கிடைக்கும். புரியுதா? ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பில எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா முடிச்சு விட்டுறலாம். அப்போ 14 இன்ட்டு 18 4 8 32 8 4 12 12 3 15 252 வரும். ஒரு 0 வேற இருக்கு. அப்ப 2520. ஓகே. இதை ஸ்கொயர் பண்ணி டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 2520. அதுதான் ஸ்மார்ட்டா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மெட்ல போட்டு குயிக்கா முடிச்சாச்சு. பிளஸ் 17 ஸ்கொயர். இப்ப ஆன்சர் என்ன வரும்? 17 ஸ்கொயர் எத்தனை? 289. அப்போ பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2520 பிளஸ் 289 9 0 இங்க என்ன வரும்? 8 8 2809 கிடைக்கும். 2809ங்கிறது எதோட ஸ்கொயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 53யோட ஸ்கொயர். 53யோட ஸ்கொயர் தான் 2809. ஆப்ஷன் சி தான் ரைட்னு சொல்லிடலாம். இல்ல தெரியல மேடம் எனக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னீங்கன்னா 2809 எடுத்துக்கோங்க. யூனிட் டிஜிட் பாருங்க 9ல முடிஞ்சிருக்கு. அப்போ 3 வரும் 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3 ஸ்கொயரும் 9 7 ஸ்கொயரும் உங்களுக்கு 9ல தான் முடியும். இப்போ இங்க எடுத்துக்கோங்க 28 வந்திருக்கு. ஓகே 28 வந்திருக்கா? அப்ப 5 ஸ்கொயர் 25 அப்படிதானே பார்க்கணும். சோ 5 ஸ்கொயர் 25. அப்போ இங்க இருக்க வேல்யூ பார்க்கணும். ஓகே. சோ 25. ஓகே. சோ இங்க இருக்க வேல்யூ வந்து என்ன வருது? நமக்கு 28ன்னு வருது. அப்போ 53 தானே. சோ 53 வந்து ஆன்சர்னு சொல்லிடலாம். 57 வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே. சோ கிளியரா? சோ இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு டீடைல்டான ஷார்ட்கட் வேதிக் மேக்ஸ்ல நான் வந்து சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகே. சோ அதுல நீங்க பாத்துக்கோங்க. ஓகே. அடுத்த क्वेश्चन. ஓகே. இன்னும் 5 क्वेश्चन தான். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. இந்த மாதிரி क्वेश्चனும் நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஸ்பீடோட ரேஷியோ 7:3 அப்படின்னா டைமோட ரேஷியோ எப்படி வரும்? 3:7ன்னு வரும். அதுல இருந்து 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. ஸ்லோவர் ட்ரெயினோட ஸ்பீடா? ஓகே. ஸ்லோவர் ட்ரக்கோட ஸ்பீடை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் குயிக்கா. நமக்கு டைம் இல்ல, நிறைய ஷிஃப்ட் சால்வ் பண்ணணும். ஸோ இது போகையும் நீங்க இதுக்கு அடுத்த ஷிஃப்ட் நாளைக்கு கிளாஸ்க்குள்ள வரக்கு முன்னாடி நீங்களாவே தனியா எடுத்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. மற்றவங்களை விட நாம நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணோம்னா நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். எவ்வளோ செஞ்சு செஞ்சு பார்க்குறோமோ எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளால ஸ்பீடா போக முடியும். எல்லாருமே சிலபஸ் முடிப்பாங்க. ஆனா கரெக்டான ப்ராக்டிஸ் யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்குது. கரெக்டான ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அந்த இடத்துல உட்கார்ந்து பண்ணணும். டயர்ட் ஆக தான் செய்யும். இன்னைக்கு படிச்சுட்டே இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன படிச்சாலுமே மார்க் வரமாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை ரிப்பீட்டடா எஃபர்ட் போட போட இன்க்ரீஸ் மார்க் வந்து இது பண்ணிடலாம். ஸோ உட்கார்ந்துடணும் படிக்கிறதுக்கு. என்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள போகாம கரெக்டா உட்காந்து படிச்சிடணும். நமக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்ட்டு ரொம்ப சுயநலமா இருக்கணும் நம்மளோட எய்ம்ல. அதுக்காக வேற எதையுமே விட்டு கொடுக்க கூடாது. ஓகே. 21st क्वेश्चन நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். The ratio of the speeds of two truck வந்து 7:3. Time taken by the faster truck to cover a distance of 147 km in 7 hours.
சாரி 147 கிலோமீட்டர் இஸ் 7 ஆர் லெஸ் தென் த அதர். இதை கரெக்டா ரீட் பண்ணணும் நீங்க. ஓகே, ரெண்டு ட்ரெயின் இருக்கு, அதோட ஸ்பீடோட ரேஷியோ 7:3 சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்டர் ட்ரெயின் பாத்தீங்க அப்படின்னா 147 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு ஸ்லோவர் ட்ரெயினை விட 7 ஹவர்ஸ் வந்து கம்மியா எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்லோவர் ட்ரக்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு லாரியோட வேகம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து 7:3. ஓகே, இப்போ இங்க டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் 147 கிலோமீட்டர் தான். அப்ப டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அப்ப டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்பீடும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸ்பீடு 7:3 இருந்தா டைம் வந்து என்னவா இருக்கும்னா 3:7 இருக்கும். ஓகே, இப்ப என்ன சொல்லிருக்காங்க, ஸ்பீடா போற ட்ரெயின் ஸ்லோவா போற ட்ரெயினை விட எடுக்கக்கூடிய டைம் வந்து 7 மணி நேரம். ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 7 ஹவர்ஸ். ஓகே, ஏன்னா ஸ்பீடா போறவன் வேகமா அந்த இடத்துக்கு போயிருவான், லேட்டா போறவன் அவனுக்கு பின்னாடி கொஞ்சம் லேட் ஆகி போவான். அந்த லேட் ஆகி போறதுதான் எவ்வளவு நேரம், 7 மணி நேரம் கம்மியான டைம்ல போவான். ஓகே, இப்போ ஸ்பீடா போற ட்ரெயின் வந்து 12 மணிக்கு போறான் அப்படின்னா லேட்டா போற ட்ரெயின் வந்து அந்த இடத்துக்கு சாயந்தரம் 7 மணிக்கு போவாங்க. ஓகே, இதுதான் கதை. அப்ப ரெண்டு பேருக்கும் உள்ள டைம் டிஃபரன்ஸ் எவ்வளவு, 7. அப்போ டைம் டிஃபரன்ஸ் எவ்வளவு, 4 பார்ட். 4 பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 7க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட் என்ன கிடைக்கும், 7/4 கிடைக்கும். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, மெதுவான லாரியின் வேகம் காண்க. ஓகே, மெதுவான லாரியோட ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளவு கடக்குறாங்க, கொஸ்டின்லயே சொல்லிட்டாங்க 147 கிலோமீட்டர்னு. சோ 144 டிவைடட் பை டைம். ஓகே, இது ஸ்பீடா போற லாரி, அப்படிதானே? ஸ்பீடா போற லாரி வந்து 7 பார்ட் ஸ்பீட்ல போறான், இது ஸ்லோவா போற லாரி. ஓகேவா, அப்போ நமக்கு யாரோடது, மெதுவான லாரி. மெதுவான லாரியோட வேகம், எனக்கு இங்க டைம் வேணும். மெதுவா போற லாரியோட டைம் எவ்வளவு, 7 பார்ட். ஓகே, 1 பார்ட் 7/4னா 7 பார்ட் என்ன வரும், 7 into 7/4. அப்போ 49/4 கிடைக்கும். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், 49/4 போட்டுடலாம். இப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு 4 மேல கொண்டு போயிடலாம். 147 into 4/49 இருக்கும். 3 டைம்ஸ் போகும், யூனிட் டிஜிட் வச்சு பாருங்க, 9 3 27. ஓகே, 3 டைம்ஸ் போகும். அப்போ 12 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஆன்சர் எவ்வளவு, ஸ்லோவா போறவனோட ஸ்பீடு வந்து 12 கிலோமீட்டர் பெர் ஹவர். 12 கிலோமீட்டர் பெர் ஹவர்ங்கிறது ஆப்ஷன் டி. சப்போஸ் இந்த கொஸ்டின்ல எனக்கு ஸ்பீடா போறவனோட ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஸ்பீடா போற லாரியோட ஸ்பீட் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் 147, அவனோட டைம் எவ்வளவு, 3 பார்ட். 1 பார்ட் 7/4னா 3 பார்ட் 21/4 இருக்கும். அப்ப இங்க என்ன பண்ணணும், 21/4 போடுவீங்க. 4 மேல போயிடும். இதை கட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை தடவை போகும், 7 டைம்ஸ் போகும். அப்போ 28. ஓகே, ஸ்பீடா போறவனோட ஸ்பீடு வந்து 28 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, ஸ்லோவா போறவன் 12 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல போவான், ஸ்பீடா போறவன் 28 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல போவான். ஓகே, கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் எப்படி கேட்டாலுமே நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் இதுவும் நாம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணதான், இதுவுமே நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணதான். குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் பாருங்களேன், எல்லா ஷிஃப்ட்லயும் வருது. நீங்க டே 1ல இருந்து லைவ் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லா ஷிஃப்ட்லயும் பார்த்திருக்கோம். டபுள் வேலையை முடிக்கிறதுக்கு ஏக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அதே தான், நம்பரை மட்டும் மாத்திருக்காங்க. கொஸ்டின் அப்படியே வச்சுட்டு நம்பரை மட்டும் மாத்தி விட்டுருக்காங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. 16 சித்ரா மேம் 16 சொல்லிருக்கீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். A and B working together can do a piece of work in 4 days. B alone can do the same work in 8 days. How long will A alone take to double the work? A, B ரெண்டு வரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா 4 நாள்ல வேலையை முடிக்க முடியும். B மட்டும் பார்த்தான் அப்படின்னா 8 நாள்ல வேலையை முடிக்க முடியும். A மட்டும் அந்த வேலையை பார்க்கறான், அதாவது 2 மடங்கு வேலையை முடிக்கிறதுக்கு Aக்கு எத்தனை நாள் ஆகும், இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். 8 வந்து எல்சிஎம்மா கிடைக்கும். அப்ப இதை 8ஆ மாத்தணும்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை 8ஆ மாத்தணும் 1ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இது வந்து டோட்டல் வொர்க், இது வந்து திறன், எஃபிஷியன்சி. ஓகே, அப்ப A plus B யோட திறன் வந்து ஒரு நாளைக்கு 2 கேக் பண்ணுவான், B யோட திறன் வந்து ஒரு நாளைக்கு 1 கேக் பண்ணுவான். A யோட திறன் என்ன வரும், A plus B minus B போட்டீங்கன்னா 2 minus 1 1. A யோட திறமை எவ்வளவுனா ஒரு நாளைக்கு 1 கேக் தான் பண்ணுவான். இப்ப நமக்கு என்ன டார்கெட் அப்படின்னா 8 கேக் பண்ணக்கூடாது, 2 மடங்கு வேலை. அப்ப 2 மடங்கு வேலைனா எத்தனை கேக் பண்ணணும், 16 கேக் பண்ணணும். ஓகே, 8 கேக் பண்றது 1 மடங்கு, அப்போ 2 மடங்குனா 8 into 2 16. ஏயோட திறமை எவ்வளவு, ஒரு நாளைக்கு 1 கேக் பண்ணுவான். அப்ப 16 கேக் பண்றதுக்கு 16 டிவைடட் பை 1 16 நாள் ஆகும், 16 days. ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டினை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிரவா? இன்னும் 3 கொஸ்டின் இருக்கு, அந்த 3 கொஸ்டினை நான் கண்டினியூஸா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
if the total surface area of a cylinder is இப்போ 22 क्वेश्चन சால்வ் பண்ணிருக்கோம். இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? 22 क्वेश्चनல இன்னும் 3 क्वेश्चन தான், அதோட கிளாஸை முடிச்சிடலாம். இப்போ 23rd क्वेश्चन சால்வ் பண்ண போறேன். டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. Total surface area of the cylinder is 4 times area of the two circular faces. பாத்திருக்கீங்களா சிலிண்டர் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் சிலிண்டர் வந்து இருக்கும். அதுல சர்க்குலர் ஃபேசஸ் எத்தனை இருக்கும்? இந்த மாதிரி 2 சர்க்குலர் ஃபேசஸ் வந்து இருக்கும். ஓகே, அப்போ சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 4 டைம்ஸ் ஏரியா ஆஃப் த சர்க்குலர் ஃபேசஸ் இதுக்கு ஈக்குவலா இருக்கு. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 192 பை சென்டிமீட்டர் கியூப். வால்யூம் வந்து 192 பை சென்டிமீட்டர் கியூப். ஓகே, அதோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த சிலிண்டரோட ஹைட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். உருளையோட மொத்த பரப்பளவு அதன் 2 வட்ட வடிவ முகங்களின் பரப்பளவை விட 4 மடங்காகும். ஓகே, இதுதான் நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வட்ட வடிவ இது அதோட ரேடியஸ் வந்து இது ஆர். ஓகே, சோ ஆர்ன்னு போட்டுடலாம். இப்போ நம்ம ஹைட் கண்டுபிடிக்கணும். இதுதான் என்னது ஹைட். சோ இங்க இருந்து போட்டாலும் ஓகே, இது ஹைட் கிடையாது. சோ இங்க இருந்து ஹைட், இதோட ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த உருளையோட கன அளவு வந்து 192 பை சென்டிமீட்டர் கியூப். எப்படி பண்ணலாம்? உருளையோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன? 2 பை ஆர் இன்டு ஆர் பிளஸ் ஹச். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா 2 பை ஆர் இன்டு ஆர் பிளஸ் ஹச். ஓகே, 4 இன்டு சர்க்குலர் ஃபேசஸோட ஏரியா என்னது? பேர்ல அது என்ன பேர் இருக்கு? சர்க்கிள் அப்படின்னு இருக்கு. அப்ப இதோட ஏரியா என்னது? இது வட்ட வடிவத்துல இருக்கு. வட்டத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். அப்ப உருளையில எத்தனை சர்க்குலர் ஃபேசஸ் இருக்கு? சிலிண்டர்ல எத்தனை வட்ட வடிவ முகங்கள் இருக்கு? எத்தனை சர்க்குலர் ஃபேசஸ் இருக்கு அப்படின்னா 2 இருக்கு. இதோட பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். இங்க ஒரு வட்டம் இருக்கு பாத்தீங்களா? அப்ப இதோட பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். அப்ப 2 இது இருக்கு, 2 வட்டம் இருக்கா? அப்ப ஏரியா என்ன வரும்? இதோடது பை ஆர் ஸ்கொயர், இதோடது பை ஆர் ஸ்கொயர்னா 2 பை ஆர் ஸ்கொயர். புரியுதா? 2 வட்டம் இருக்கிறதுனால 2ஐயும் ஆட் பண்ணும்போது 2 பை ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். நமக்கு கொஸ்டின்ல 4 மடங்குன்னு சொல்லி இருக்கிறதுனால அந்த 4 இங்க போட்டிருக்கேன். கிளியரா? இப்ப கட் பண்ணலாமா? கட் பண்ண என்ன வரும்? 2 கட் ஆகும். 2வும் பையும் கட் ஆகும். இங்க ஒரு ஆர் இருக்கு, இங்க ஆர் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயரை கட் பண்ணி விட்டுறலாம். அப்ப ஆர் பிளஸ் ஹச் இஸ் ஈக்குவல் டு 4r கிடைக்கும். ரைட்டா? இப்போ ஆர் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 4r மைனஸ் ஆர் 3r ஈக்குவல் டு ஹச் அப்படின்னு கிடைச்சிரும். இப்ப ஹைட் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க. என்னது? வால்யூம் வந்து 192 பை சென்டிமீட்டர் கியூப். உருளையோட வால்யூம்கான ஃபார்முலா என்ன? எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். உருளையோட மொத்த பரப்பளவு என்ன, அதோட கன அளவு என்னன்னு கேட்டா டக்குன்னு ஃபார்முலா சொல்ல தெரியணும். ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஓகே, பை ஆர் ஸ்கொயர் ஹச் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 192 பைக்கு ஈக்குவலா இருக்கும். பை கேன்சல் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இப்போ ஹச் இஸ் ஈக்குவல் டு 3r ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹச்சுக்கு பதிலா இங்க 3r ன்னு போட்டோம்னா ஆர் ஸ்கொயர் இன்டு 3r ஈக்குவல் டு 192 கிடைக்கும். அப்ப 3r கியூப் ஈக்குவல் டு 192. கட் பண்ணோம்னா 1 3 3 6 3 18 4 3 12. ஆர் கியூப் 64னா ஆரோட வேல்யூ என்ன? 64க்கு கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 4ன்னு கிடைக்கும். நமக்கு என்ன வேணும்? ஹைட் தானே வேணும். ஹைட் என்னது? 3 இன்டு 6. அப்ப ஹைட் ஈக்குவல் டு 3 இன்டு 4 12 சென்டிமீட்டர். கிளியரா? புரிஞ்சிருச்சா? 12ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த क्वेश्चन. ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இன்னும் 2 क्वेश्चन தான். 24 25 நானே எக்ஸ்பிளைன் பண்ணிரட்டா? நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 24ம் 25ம். A can complete a piece of work in 77 days. B is 75% less efficient than A. C is 40% more efficient than B. If B and C work together for 30 days, A alone will complete the remaining work. ஏங்கிறவரு ஒரு வேலையை 77 நாட்கள்ல முடிக்கிறாரு. ஏ வந்து ஒரு வேலையை கொடுத்தேன்னா 74 பண்ணி முடிச்சிருவாரு, 77 நாள்ல பண்ணி முடிச்சிருவாரு. பி என்பவர் ஏஐ விட 75% குறைவான திறன் கொண்டவர். இப்ப நம்ம எஃபிஷியன்சி போட போறோம். ஏ பி போட்டுக்கிறேன். ஓகே, 75% ஃபிராக்ஷன்ல நான் எப்படி எழுதலாம்? 75 3/4 எழுதலாம். அப்படிதானே? 75/100 போடுவீங்க. ஃபிராக்ஷன்ல 3/4 போட்டுடலாம். பி என்பவர்
ஏ என்பவரை விட 75% குறைவான திறன் கொண்டவர். ஓகே, அப்ப இத 3/4 போட்டாச்சு. அப்ப ஏ 4ன்னு இருந்தான்னா பி என்ன பண்ணுவான், அவனை விட 3 பார்ட் கம்மியா வேலை பார்ப்பான். 3 பார்ட் கம்மியா வேலை பார்ப்பான். அப்ப பி யோடது என்ன வரும் உங்களுக்கு, 4 - 3 1 பார்ட்னு கிடைக்கும். புரியுதா? அதானே இந்த பிராக்ஷன்ல 75% குறைவான திறன் கொண்டவர்னு சொல்லிட்டாங்க. 3/4ன்னு போட்டாச்சு. அப்ப ஏ 4 பார்ட்னா பி 4 - 3 1 பார்ட். அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. சி என்பவர் பியை விட 40% அதிக திறன் கொண்டவர். ஓகே, அப்போ நம்ம ரேஷியோ எழுதிக்கலாமா? சி இஸ் டு பி. 40 பிராக்ஷன்ல எப்படி எழுதலாம், 2/5ன்னு எழுதலாம். கரெக்டா? 40/100ன்னு போடுவீங்க, கேன்சல் பண்ணீங்கன்னா 2/5ன்னு வரும். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்க. சி என்பவர், ஓகே, அப்ப சி வந்து எவ்வளவு, 5 சி வந்து எவ்வளவு, சாரி, சி என்பவர் பிஐ விட 40% அதிக திறன் கொண்டவர். பிஐ விட 40% அதிக திறன் கொண்டவர். அப்போ பி 5 இருந்துச்சுன்னா சி எவ்வளவா இருக்கும், இவனை விட அதிகம். அப்போ 5 + 2 7 பார்ட். ஓகே, அப்போ சி 7 பார்ட், பி வந்து எவ்வளவு வரும், 5 பார்ட் வருவான். புரிஞ்சிருச்சா? அப்ப அந்த ரேஷியோ கொண்டு வந்துட்டோமா? ஓகே, இப்போ எனக்கு A/B/Cங்கிற ரேஷியோல நான் கொண்டு வர போறேன். A/B/C. இங்க C எத்தனை, 1ன்னு இருக்கு, இங்க 5ன்னு இருக்கு. ரெண்டு பக்கமும் சேமா மாத்தணும். அப்ப இது 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, இத ஃபுல்லா 1ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணோம்னா என்ன வரும், 4 5 20, 5 இங்க என்ன வரும், ஏ சாரி 20 5, அப்புறம் இங்க மல்டிப்ளை பண்ணும்போது 7, 20:5:7ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ 3 பேரோட எஃபிஷியன்சி என்னங்கிறத ரேஷியோல கொண்டு வந்துட்டேன். இப்போ என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, பி மற்றும் சி சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 30 நாட்கள்ல வேலையை பார்க்கறாங்க. பி மற்றும் சி ஆகிய இருவரும் சேர்ந்து 30 நாட்கள் வேலை செய்தால், ஓகே, டோட்டல் ஒர்க்ல பியும் சியும் சேர்ந்து 30 நாள் வேலையை பார்க்கறாங்க. ஓகே, மீதமுள்ள வேலையை ஏ மட்டும் பார்த்து முடிப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகே, அப்போ மொத்தமா எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதுல பியும் சியும் 30 நாள் வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. மீதி இருக்க வேலையை முடிக்க ஏக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஏ மட்டும் தனியா வேலை பார்த்தா எத்தனை நாள்ல பார்ப்பான், 77 நாள்ல பார்ப்பான். ஓகே, இப்போ எனக்கு டோட்டல் ஒர்க் வேணும். அப்போ டோட்டல் ஒர்க்குங்கிறது என்னது, டேஸ் இன்டு எஃபிஷியன்சி. இதுதான் என்னது, டோட்டல் ஒர்க். அப்ப ஏ எத்தனை நாள், ஏயோட திறமை எவ்வளவுனா ஒரு நாளைக்கு 20 கேக் பண்ணுவான். அவன் எவ்வளவு நாள் வேலை பார்க்கான், 77 நாள் வேலை பார்த்தான் அப்படின்னா மொத்த வேலையும் முடிச்சிருவான். அப்ப எனக்கு மொத்த வேலை என்ன வரும், அவன் மொத்தமா எவ்வளவு வேலை பார்த்திருப்பான், ஏயோடது ஒரு நாளைக்கு 20 கேக்கு. அப்ப 77 நாளைக்கு 77 × 20. அப்ப அவன் டோட்டலா எவ்வளவு வேலையை முடிப்பான், 540. அப்ப இதுதான் உங்களுக்கு என்னது, டோட்டல் ஒர்க். இதுதான் என்னது, மொத்த வேலை. ஓகே, இந்த மொத்த வேலையில பியும் சியும் சேர்ந்து 30 நாள் வேலையை முடிச்சிடுறாங்களாம். ஓகேவா? பிசியோட திறமை எவ்வளவு, எனக்கு பிசியோட திறமை எவ்வளவு, 5:7. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கேக் பண்ணுவான், பி 5 கேக் பண்றான், சி 7 கேக் பண்றான். ஒரு நாளைக்கு 12 கேக் பண்ணுவான். ரெண்டு பேரும் சேர்ந்து 30 நாள் வேலை பார்க்கறாங்க. அப்போ பியும் சியும் சேர்ந்து எத்தனை கேக் பண்ணிருப்பாங்க, 360 கேக்கா, 12 3 36, 360 கேக் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகே, எனக்கு டோட்டலா எத்தனை கேக் பண்ணணும், 1540. அதுல பியும் சியும் சேர்ந்து 360 பண்ணிட்டாங்க. அப்போ மீதி எனக்கு எத்தனை இருக்கும், மீதி ரிமைனிங் ஒர்க் வந்து எவ்வளவு இருக்கும், 0. 14 6 போனா 8, திருப்பி இங்க என்ன இருக்கும், 4 3 போனா 1, 1180. இதுதான் மீதி இருக்க வேலை. இந்த மீதி இருக்க வேலையை யாரு முடிக்கா, நம்மால ஏ வந்து முடிக்கான். ஏ வந்து அந்த மீதி இருக்க வேலையை எத்தனை நாள்ல முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. ஏயோட திறமை எவ்வளவு, ஒரு நாளைக்கு 20 கேக் பண்ணுவான். மீதி இருக்குது 1180. அப்ப அந்த 1180 கேக் பண்றதுக்கு ஏக்கு எத்தனை நாள் ஆகும், 1180 ÷ 20ன்னு போடுங்க. 00 கட் ஆகிரும். சோ 59. எத்தனை நாள்ல முடிப்பான், 59 டேஸ்ல முடிப்பான். 59 டேஸ்ங்கிறது ஆப்ஷன் டி. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? 24 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். லாஸ்ட் கொஸ்டின் 25வது கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க, a water tank is 5/8 full if 12 buckets of water are taken out and 9 buckets of water are poured into it. The water tank would be 7/12 full. Find the number of buckets the water tank can contain. ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கு, அது எவ்வளவு நிரம்பி இருக்குன்னா, இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா அதோட கெப்பாசிட்டி நான் எவ்வளவு எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இவ்வளவு கெப்பாசிட்டி வந்து அந்த அதுல வந்து தண்ணி பிடிக்கும். கெப்பாசிட்டி மீன்ஸ் 10 லிட்டர் தொட்டினா 10 லிட்டர் பிடிக்கும், 20 லிட்டர் 100 லிட்டர்னா 100 லிட்டர். அப்ப இந்த தொட்டி வந்து எக்ஸ் லிட்டர் தண்ணி பிடிக்கும் நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்ப என்ன கதைன்னு பாருங்க. தண்ணீர் தொட்டியில ஃபர்ஸ்ட் எவ்வளவு நிரம்பி இருக்கு, 5/8 வந்து நிரம்பி இருக்கு. அப்ப டோட்டல் எக்ஸ், இதுல வந்து 5/8 வந்து நிரம்பி இருக்கு.
இப்போ நிரம்பி இருக்கிறதுல இருந்து நான் 12 வாளி தண்ணியை வந்து வெளியே எடுத்துடுறேன். எத்தனை வாளி எடுக்கிறேன்? வெளியே எடுக்கிறேன். அதனால மைனஸ். சோ 12 வாளி வெளியே எடுத்துடுறேன். திருப்பி வந்து நான் என்ன பண்றேன்னா 9 வாளி தண்ணியை ஊத்துறேன். சோ +9. ஓகே, ஊத்திட்டேன். தண்ணீர் தொட்டி 7/12 பகுதி நிரம்பி இருக்கும். ஓகே, இப்போ நான் அதாவது டோட்டலா எக்ஸ்ன்னு இருந்துச்சு. அதுல 5/8 வந்து ஃபில் ஆகி இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு 12 வாளி எடுத்துட்டு அடுத்து ஒரு 9 வாளியை ஊத்துனேன் அப்படின்னா அந்த தண்ணி தொட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப பார்த்தேன் அப்படின்னா டோட்டல் கெப்பாசிட்டி இருக்குல்ல அதுல வந்து 7/12 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த தண்ணீர் தொட்டியின் மொத்தம் எத்தனை வாளிகள் தண்ணீர் கொள்ளும், அதோட கெப்பாசிட்டி என்ன, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. புரியுதா? இத ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் சிம்பிளிபிகேஷன் தான். என்ன ஸ்டோரிங்கிறது புரியுதா? டோட்டல் கெப்பாசிட்டி எக்ஸ் லிட்டரு, அதுல ஃபர்ஸ்ட் 5/8 ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 12 வாளி எடுத்துட்டு போயாச்சு, திருப்பி ஒரு 9 வாளி தண்ணியை ஊத்தியாச்சு. இப்படிலாம் ஊத்தி முடிச்சுட்டு போய் தொட்டியை அளந்து பார்த்தேன்னா கெப்பாசிட்டியில 7/12 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணலாம்? இப்போ 5/8x -3 = 7/12x இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஃபிராக்ஷன் எக்ஸ ஒரு பக்கமும் இதை இந்த பக்கமும் கொண்டு போயிடுறேன். 5/8 - 7/12x, ரெண்டு பேருக்கும் எக்ஸ் இருக்கு, ஈக்குவல் டு 3. ஓகே, இப்போ எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா 8க்கும் 12க்கும் எல்சிஎம் 24ன்னு கிடைக்கும். அப்ப இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். 15x இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். 14x = 3. அப்ப x = எனக்கு என்ன வரும்? இங்க வந்து x/24ன்னு கிடைக்கும். 15ல 14 போனா 1, x/24 = 3. இதுல இருந்து x = 24 × 3 72 லிட்டரு. 72. ஓகேவா? அந்த தொட்டி எவ்வளவு கொள்ளும், எவ்வளவு தண்ணி அதுல ஊத்தலாம்? 72 லிட்டரு, இல்லைன்னா 72 பக்கெட் வந்து அதுல தண்ணி ஊத்தலாம். சோ 72ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா? 28th நவம்பர் ஷிஃப்ட் 2. ஓகே, 28th நவம்பர் ஷிஃப்ட் 2ல கேட்ட 25 மேக்ஸ் கொஸ்டினையும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஓகே ஓகே, இதோட கிளாஸ் முடிஞ்சிருச்சு. திருப்பியும் நாம வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சா? ஸோ இதில் கண்டிப்பாக நிறைய கான்செப்ட் இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க. லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுறது உங்களுக்கு தான் நல்லது. சப்போஸ் உங்களுக்கு லைவ் அட்டன் பண்ண முடியலனாலும் ஈவினிங் டைமோ எப்போ டைம் இருக்குமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகி நம்ம ஆப்ல இருக்கும், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருக்கதே உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ பார்க்கணும், அதுக்கு அடுத்தடுத்த எக்ஸாம்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா எஃபர்ட்டையும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் சைட்ல இருந்தும் எஃபர்ட் போடுங்க. நாங்கள் போட்டிருக்க எல்லா எஃபர்ட்டையும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்கனாலே கண்டிப்பாக எக்ஸாமில் உங்களால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுக்கடுத்து கிளாஸ் வந்து உங்களுக்கு மண்டே தான் இருக்கும். சாட்டர்டே சண்டே வந்து டெக்னிக்கல் டீம் அவைலபிளா இருக்க மாட்டாங்க. அதனால லைவ் கிளாஸ் வந்து இதுக்கடுத்து மண்டே தான் இருக்கும். அடுத்த 2 ஷிஃப்டோட கொஸ்டின்ஸை வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க வீட்ல இருந்து. நான் குரூப்ல உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின் வந்து ஷேர் பண்ணிடுறேன். 2 ஷிஃப்டோட கொஸ்டின் வந்து ஷேர் பண்ணிடுறேன். பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அந்த 2ஓட பிடிஎஃப்பும் ஷேர் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ கிளாஸ் முடிஞ்சதும் பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். அது கீழே நம்ம கிளாஸஸ் பத்தின ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ வந்து மறக்காம கொடுத்துருங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா டீமுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஓகே ஓகே, கிளாஸை முடிச்சிரோமா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு எல்லாமே. சப்போஸ் இதுல உங்களுக்கு லைவ் கிளாஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல ஸ்பீடா போற மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகி இருக்கும் லைவ் கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ்னு. அதுல பாத்தீங்கன்னா அதுல வந்து நீங்க பிளே பண்ணி அகைன் பாத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். ஓகே, தேங்க்யூ. வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்ல கொஸ்டின் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல பாருங்க.